தெரியும். ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. ஸ்கிரீன் தெரியுதா? செல்வம் சார் ஸ்கிரீன் தெரியுதா? சார் தெரியுது சார், தெரியுது சார். குட் ஈவினிங், அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்களது லீ குரூப் சிஓடி மெம்பர்ஸ், கோர் ஆபரேட்டிங் டீம் மெம்பர்ஸ் சார்பாக அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கிறோம். இந்த நிதியாண்டின் 2வது பயிற்சி இன்றைக்கு நடக்கப் போகிறது. அதை பற்றிய இன்னைக்கு வந்திருக்கிற சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு அறிமுகம் கொடுப்பதற்கு முன், அந்த சிறப்பு விருந்தினருக்கு நமது குரூப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி அறிமுகம் செய்து நம்ம ஃபார்மலா ஆரம்பிக்கலாம். ஒன்ஸ் அகைன் வி வெல்கம் யூ ஆல். காடஸ் சரஸ்வதி அண்ட் லக்ஷ்மியை வணங்கிக்கலாம். லீ குரூப் சார்பாக எங்களோட குரூப் லேர்ன் டு எக்ஸல் அண்ட் என்ரிச். எது படிச்சாலும் எல்லாத்திலையும் சிறந்து விளங்க வேண்டும். இட்ஸ் a சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ட்ரைனிங் டு லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ். We have formed core operating team. அவங்க தான் மொத்தம் நாங்கள் ஒரு 10 பேர், 10 பில்லர்ஸ், தசாவதாரம் சொல்லலாம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஒரு குழுவை நடத்தி கொண்டு வருகிறோம். இவங்கெல்லாம் என்னுடன் சேர்ந்து பணிபுரியும் ஒரு ஆபரேட்டிங் டீம் மெம்பர்ஸ். பேர் நம்பர் எல்லாமே போட்டிருக்கு. எப்பனாலும் உங்களுக்கு எப்போதும் எந்த தகவலும் எங்க குரூப்பை சார்ந்த அனைத்து தகவலும் அவங்க வழங்குவதற்கு ரெடியாக உள்ளார்கள். இவர்கள் சார்பாக, எனது சார்பாக, லீ குரூப் சார்பாக அனைவரையும் இன்னொரு முறை வருக வருக என்று வரவேற்பதில் மத்தட்ட மகிழ்ச்சி. சார் வெல்கம் சார். மிஸ்டர் மோகன்ராஜ் சார், ஏஏஓ திண்டுக்கல் டு எல்ஐசி ஆஃப் இந்தியா. ரைட், வள்ளுவர் சொன்ன மாதிரி படிக்க படிக்க தோண்ட தோண்டதான் படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். தேர் இஸ் நோ லிமிட், ஸ்கை இஸ் த லிமிட், அவ்வளோதான். ரைட்டா? கல்வி ஒன்று தான். என்ன பணம் இருந்தாலும் அங்கே கல்வி தான் நிற்கும். சரியா? எங்களோட விஷன் சார், டு எக்யூப் ஆல் அவர் ஏஜென்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு பி மோர் ப்ரொஃபஷனல்ஸ் டு ஃபேஸ் த சேலஞ்சஸ் இன் த ஃபீல்ட், to make all our agents more knowledgeable in all facets of life insurance sales and marketing, to update our agents up to date by apprising them on the day-to-day developments in the market, to give more focus on product knowledge, guidelines set out by the corporation, which is LIC, and the board approved underwriting guidelines, to make them thorough in all after sales service processes guidelines, new products briefing as and when they are launched. என்ன ப்ராடக்ட் எப்போ லான்ச் பண்ணாலும் சார், நெக்ஸ்ட் டே ஆர் ஆன் த சேம் டே we will take a session, come what may. That is our speciality that we are maintaining even now. So successfully Vijayadashami last year நம்ம ஆரம்பிச்சோம். These are all the sessions we have covered so far. Almost 27 செஷன்ஸ் லாஸ்ட் இயர்ல பண்ணிட்டு, லாஸ்ட் இயர்ல ஃபைனல் செஷன் நம்ம செல்வம் அண்ணா தான் எடுத்தாரு. திஸ் இயர் 28th செஷன் இனாகிரேட் பண்ணி நான் எடுத்தேன். 29th செஷன். ஸோ வி ஆர் வெயிட்டிங் டு ஹியர் ஃப்ரம் யூ ஆன் தி கிளைம்ஸ். ஐ ஒன்ஸ் அகைன் வெல்கம் மிஸ்டர் மோகன்ராஜ் சார். ஐ வுட் நவ் ரெக்வஸ்ட் அவர் சிஓடி மெம்பர் மிஸ்டர் செல்வம் சார் டு ஃபார்மலி introduce the today's trainer, Mr. Moganraj sir. Selvam sir, floor is yours, please. Thank you sir. அனைவருக்கும் நம்முடைய லீ குரூப்பின் சார்பாக மனமார்ந்த மாலை நேர வணக்கம். இந்த பயிற்சி வகுப்பிற்கு கேட்டமாயமே எங்களுடைய அருமை சகோதரர் திரு மிஸ்டர் மோகன்ராஜ் சார் ஒத்துக்கிட்டாரு. எம்ம டீமுக்கே எங்க பிரான்ச்லேயே கேட்பாரு, கிளைம்ஸை பத்தி எக்கச்சக்கமா இருக்கு. அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய மீட்டிங்ல எடுத்திருக்கோம், நம்மளுடைய ஏஜென்ட்ஸுடைய பெனிஃபிட்ல எடுத்திருக்கோம். ஸோ என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, அவர் கேட்ட மாதிரி ஏஜென்ட்ஸ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகணும், அவங்களுக்கு கிளைம்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அவரெல்லாம் சாரே கேட்பாரு, ஏதாவது மீட்டிங் போடுன்னு சொல்லுவாங்க. பட் முதலாக அவர் வேலை பார்த்தது 2012. அவர் படித்த படிப்பு MBA,
ஃபெல்லோஷிப் இன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அதில் முடிச்சிருக்காரு. 2012 சப்ஸ்டாஃபா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. 2014 ஆர்சி, 2015 அசிஸ்டன்ட் அண்ட் கேஷியர். இது எல்லாமே தஞ்சை கோட்டத்தினுடைய கிளை 1 கரூர் பிரான்ச்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ப்ரொமோட் ஆகி ஹெஜ்ஜியவா அறந்தாங்கி, அதுவும் தஞ்சாவூர் டிவிஷன். அது எல்லாம் அந்த கேடர் லெவல்லாம் முடிஞ்சு ஆபீசர் லெவலுக்கு மண்ணின் மைந்தனாகவும் மதுரை கோட்டத்தினுடைய திண்டுக்கல் கிளை 2 அதனுடைய ஏஓவாக வந்து எங்களுக்கு ஒரு சிறப்பான சேவை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சேவை நம்மளுடைய லீக் குரூப்பினுடைய ஒவ்வொரு சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டி எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய திரு மோகன்ராஜ் சார் அவர்களை நமது லீக் குரூப்பின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஃபோரம் யுவர்ஸ் சார். தேங்க்யூ. Thank you, Selvam sir, for your wonderful intro. நீங்க ஆரம்பிக்கலாம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். லீக் குரூப் சார்பா என்னை இன்வைட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் கேஎஸ்ஆர் சாருக்கும் செல்வம் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கும்போதும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த இந்த லீக் குரூப்புக்கு என்னோட இன்னொரு நன்றியை திரும்ப தெரிவிச்சுக்கிறேன். இப்போ டைரெக்டாக நான் கிளாஸ்க்கு போயிடுறேன். சார் சவுண்ட் ஓகே தானே? இன்னும் கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம், கொஞ்சம் வால்யூம். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்க லேப்டாப்ல வால்யூம் பார்த்துக்கோங்க. நீங்க பேசுறது கொஞ்சம் நார்மலா பேசுங்க. ஓகே ஓகே, ஓகேவா சார்? ஓகேவா சார்? ரைட், சார். கோ ஹெட் ப்ளீஸ். வாட் இஸ் கிளைம்ஸ்? கிளைம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாரும் என்னை விட சீனியராக தான் இருப்பீங்க, அதனால நான் திரும்ப மேஜர் டாபிக் மட்டும் நான் போயிடுறேன். கிளைம்ஸ் அப்படிங்கிறதுல மெயினாக பார்க்கணும் அப்படின்னா டிஎம்சி அண்ட் டிடிசி, இது 2 தான் நம்மளோட கான்செப்ட்ல இருக்கு. டிஎம்சிங்கிறது என்னன்னா டோட்டல் மெச்சூரிட்டி கிளைம், டிடிசிங்கிறது டோட்டல் டெத் கிளைம். ஸோ டிஎம்சி அப்படிங்கிறதுல என்னென்ன வரும் அப்படின்னா எஸ்பி, மெச்சூரிட்டி அண்ட் ஐபிபி, இந்த 3மே நமக்கு வந்து டிஎம்சி அப்படிங்கிறதுல வந்துடும். டிடிசிங்கிறதுல டெத் கிளைம் அப்படின்னு வரும். டெத்துன்னு வரும்போது இயர்லி கிளைம் அண்ட் நான் இயர்லி கிளைம், இந்த 2மே வந்து நமக்கு டிடிசியில் வரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிஎம்சி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல எஸ்பி அண்ட் மெச்சூரிட்டி. எஸ்பி மெச்சூரிட்டி அப்படிங்கிறதுல நம்ம எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை ரன் பண்றோம், இன்டிமேஷன் ரன் பண்றோம் அப்படின்னா இன்ஃபோர்ஸ் பாலிசி 3 மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த பாலிசிஸ் இன்டிமேஷன் லெட்டர் வந்துடும். பெய்டப் பாலிசியா இருந்தா உங்களுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்டிமேஷன் லெட்டர் ஜெனரேட் ஆகி வந்துடும். எப்படி உங்களுக்கு கமிஷன் பில் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு மெயிலே வருதோ அதே மாதிரி கிளைம்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்டிமேஷனில் உங்களுக்கு கமிஷன் பில்லோடைய எஸ்பி எது என்னென்ன பாலிசிஸு, மெச்சூரிட்டி என்ன பாலிசிஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்துடும். ஸோ இன்ஃபோர்ஸ் பாலிசினா 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்துடும், பெய்டப் பாலிசினா 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்துடும். அடுத்தது மெச்சூரிட்டி கிளைமும் சேம் அதே கான்செப்ட் தான். ஐபிபியும் அதே தான், 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக இன்ஃபோர்ஸ் பாலிசி, பெய்டப் பாலிசிஸ் அல்லது டிஃபர்டு ஆனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்க்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு இன்டிமேஷன்லாம் ரன் ஆகி நம்ம த்ரூ ரிஜிஸ்டர் போஸ்ட்டும் அனுப்பிச்சிருவோம். இப்போ வந்து மேஷ்ல இருந்து அனுப்புறதுனால எல்லாத்துக்கும் தபால் போகலாம், சில இடத்துக்கு தபால் போகாமையும் இருக்கும். ஸோ உங்கள் ஏஜென்ட்ஸ் கோடில் பாலிசிஸ் லிஸ்ட், மெச்சூரிட்டி லிஸ்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எவரி மந்த் 5th ஆர் 10th நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஏஜென்ட்ஸ் கோடுக்கு உங்கள் பாலிசி எது எஸ்பி வருது, என்ன மெச்சூரிட்டி வருதுங்கிற லிஸ்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னா அப்போதான் உங்களோட நெட் லைஃப்ஸ் குறையுது, எவ்வளோ குறையுதுங்கிற லிஸ்ட்டும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளோ லைஃப்ஸ் குறையும், உங்களோட இயர்லி பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது அது உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். இப்போ நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் வந்திருக்கு. மெச்சூரிட்டி கிளைமில் என்னென்ன பாலிசிஸ் வந்து எவ்வளோ ரிலாக்ஸேஷன் இருக்குது, எப்படியெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சம் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் கரண்ட் லாஸ்ட் இயரும் அதே ரிலாக்ஸேஷன் தான் இருந்துச்சு, கரண்ட் இயர் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம அதில் என்ன ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறத மெயினாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா மெச்சூரிட்டி ஆகிற பாலிசிஸ்க்கு ஆல்ரெடி நெஃப்ட் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து இடிஎம்எஸ் அவைலபிளாக இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 அவைலபிள் இருந்தால் மட்டும்தான் சம் ரிலாக்ஸேஷன் அந்த மெச்சூரிட்டி கிளைமுக்கும் சரி எஸ்பி கிளைமுக்கும் சரி நம்ம இந்த ரிலாக்ஸேஷன் பண்ண முடியும். அது இல்லாமல் நமக்கு ஒரு 5-6 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த 5-6 கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாலிசி டிரான்ஸ்ஃபர் இன்னில் வந்திருக்கக்கூடாது, எம்டபிள்பி ஆக்ட் பிரகாரம் பாலிசியை போட்டிருக்கக்கூடாது, கீமேன் இன்சூரன்ஸ் பிரகாரம் அந்த பாலிசியை போட்டிருக்கக்கூடாது, பாலிசி அசைன்ட் ஆகிருக்கக்கூடாது, டூப்ளிகேட் பாலிசி வாங்கியிருக்கக்கூடாது.
ஸோ இந்த 5 கண்டிஷனும் இல்லாம இருக்கணும். நெஃப்ட் முன்னாடியே ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். இடிஎம்எஸ் கம்பல்சரி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க மெச்சூரிட்டிக்கோ எஸ்பிக்கோ டிஸ்சார்ஜ் ஃபார்ம் எதுவுமே நான் கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா, சம் அஷ்யூர்ட் அப் டு 2 lakhs வரைக்கும் இடிஎம்எஸ் ஆல்ரெடி இருக்கணும். நெஃப்ட் நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடியே நீங்க நெஃப்ட் நீங்க கேப்சரிங் கொடுத்தா கூட இந்த ரிலாக்ஸேஷன் பிரகாரம் உங்களுக்கு பேமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு டிஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளோட கார்பரேட் கைடன்ஸ் பிரகாரம் டிஎம்சி அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 98% மேலே இருக்கணும். அதுதான் நம்மளோட கார்பரேட் கைடன்ஸ் எல்ஐசியோட தீம். டிஎம்சியில் எவ்ரி இயர் 98% மேலே டிஎம்சி செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்து டெத் டிடிசி அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா 99.5 விட அதிகமாக இருக்கணும். இப்போ நான் டைரெக்டாக டிடிசிக்குள்ளே போயிடுறேன். ஏன்னா எஸ்பி மெச்சூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளாஸ் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா எஸ்பி மெச்சூரிட்டி பாலிசி ஹோல்டர் லைஃப்ல இருக்காங்க. எஸ்பிங்கிறது அவருக்கான சர்வைவல் பெனிஃபிட் அமௌண்ட் தான். மெச்சூரிட்டிங்கிறது நம்மளோட கான்ட்ராக்ட் எண்ட் ஆகக்கூடிய ஒரு இடம் தான். அதனால டிஎம்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சார் மியூட் ஆயிட்டீங்க. சார் மியூட் ஆயிட்டீங்க. சார் அன்மியூட் பண்ணிக்கங்க. கேக்குது. ஐபிபிக்கும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது பென்ஷன் வாங்கி தரவங்களுக்கும் சேர்த்து நம்ம அந்த டயத்துக்கு கரெக்டான நம்ம கான்ட்ராக்ட் பிரகாரம் டைமுக்கு நம்ம செட்டில்மெண்ட் பண்ணுன்றதுக்கு ஐபிபி இன்டிமேஷனும் நீங்க பிரான்ச்சுக்கு கேட்டீங்கன்னா ஒரு ஏஜென்ட்டுக்கு அதிகபட்சமா நம்ம எவ்வளவு பாலிசி கொடுத்துருக்கோம், அந்த பிரான்ச்சுக்கே ஒரு மாசத்துக்கு 5ல இருந்து 10 பாலிசிக்குள்ளதான் வரும். அதுல இப்ப இருக்கிற பென்ஷன் பாலிசி டிஃபர்டு அனுட்டி சாந்தியா இருக்கட்டும், இமிடியேட் அனுட்டி ஜீவன் அக்ஷயா இருக்கட்டும், அந்த பாலிசி லிங்க் பண்ணவங்க கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த இருக்கும். அதையும் நம்ம டயத்துக்கு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா பென்ஷனும் கரெக்டான டயத்துக்கு அவங்களுக்கு போகும். நான் இப்போ டைரக்டா டிடிசி டெத் கிளைம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள நான் போயிருக்கேன். ஸோ இதுதான் நமக்கு இருக்கிறதுலே பெரிய கத்துக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா கிளைம்ஸ்ல டெத் கிளைம் தான் அதிகமானது. ஸோ அதுல என்ன பண்றோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ கிளைம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இயர்லி கிளைம், நான் இயர்லி கிளைம், இந்த ரெண்டும் நமக்கு நார்மலா தெரியும். இயர்லி கிளைம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ண தேதியில இருந்தோ, அதாவது டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்ல இருந்தோ, அல்லது டேட் ஆஃப் ரிவைவல்ல இருந்தோ, அல்லது டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் ரிஸ்க் அதுல இருந்தோ 3 வருஷத்துக்குள்ள ஒரு நபர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா அந்த பாலிசியை தான் நம்ம இயர்லி கிளைம் அப்படின்னு சொல்றோம். நான் இயர்லி கிளைம் அப்படின்னா என்னன்னா 3 வருஷத்துக்கு மேல அவர் தவறிட்டார் அப்படின்னாலும் அதுக்கும் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்டா இருக்கலாம், அல்லது டேட் ஆஃப் ரிவைவலா இருக்கலாம், அல்லது டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் ரிஸ்கா இருக்கலாம். இதுல ரிவைவல் அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். நான் இயர்லி நான் இயர்லி முடிச்சுட்டு ரிவைவல் அப்படிங்கிற கான்செப்டுக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இயர்லி அப்படிங்கறத சொன்னேன் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அல்லது டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் ரிஸ்க் அல்லது டேட் ஆஃப் ரிவைவல். இதுல வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறத எது லேட்டா இருக்கோ அந்த தேதி, விச் எவர் இஸ் லேட்டர், அதுல இருந்து 3 வருஷத்துக்குள்ள இருந்தாதான் அது இயர்லி கிளைம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். அது இயர்லி கிளைமா வருமா நான் இயர்லி கிளைம் வருமா அப்படிங்கிறத மட்டும் சொல்லலாம். அதாவது டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் 28/3/2022 ஒரு பாலிசி கம்ப்ளீட் பண்றோம். பட் டேட் பேக்கிங் அப்படிங்கிறதுல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்துறோம். 28/9/2021 டேட் பேக் கொடுத்து 28 மார்ச் 2022 நம்ம ஒரு பாலிசி கம்ப்ளீட் பண்றோம். ஒரு நபர் இறந்துட்டார். எப்ப டேட் ஆஃப் டெத்துங்கிறது டிசம்பர் 24 வச்சு 29/12/2024 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நீங்க மோடு இயர்லின்னு வச்சுக்கலாம், ஆஃப் இயர்லின்னு வச்சுக்கலாம். நான் இங்க இயர்லின் மோடுன்னே வச்சு. ஸோ டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் 28 மார்ச் 2022. நான் டேட் பேக் கொடுத்து
செப்டம்பர்ல கொடுத்துருக்கோம். 28/9/2021 கொடுத்துருக்கோம். பாலிசிதாரர் வந்து 4 தவணை கட்டியிருக்காரு. இறந்த தேதி 29/12/2024. ஸோ இந்த பாலிசி நம்ம கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இயர்லி கிளைமா வருமா அல்லது நான் இயர்லி கிளைமா வருங்கிறதான் கான்செப்ட். ஸோ ஏன்னா நம்ம 4 டியூ கட்டிட்டோம், ஸோ 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, நம்மளோட கான்ட்ராக்ட் பிரகாரம் 3 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் இயர்லி கிளைம் தானே வரணும். இல்ல ஏர்லி கிளைம் தான் வரும். ஏன்னா டேட் இயர்லி பேக் கிளைம் தான் எடுத்துக்கணும். வரணும். ஸோ டேட்டிங் Date of பேக் acceptance. கரெக்ட். டேட் பேக் கொடுத்திருந்தாலும் நம்ம என்னைக்கு கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆகிறோம் அதுதான் டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த தேதி மார்ச் 2022 தான். அந்த தேதியில இருந்து நம்ம கணக்கு பார்த்தோம்னா 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகல. ஸோ 4 வருஷம் டியூ கட்டியிருந்தால் கூட இந்த கிளைம் வந்து இயர்லி கிளைமா தான் வரணும். ஸோ நம்ம 4 வருஷம் டியூ கட்டிட்டோம், நான் இயர்லி கிளைம் ஃபார்ம் கொடுத்தா ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க? கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாத்துக்கும் ஃபார்ம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க, இயர்லி கிளைம் ஃபார்ம் தான் தராங்க அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் கூட வரலாம். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற தேதியிலிருந்து 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகலை. நீங்க டேட் பேக் எடுத்த தேதியிலிருந்து தான் 3 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். அடுத்தது ரெவிவல் கான்செப்ட். ரெவிவல் கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற பீரியட்ல எல்லா பாலிசிக்கும் டேட் பேக், அதாவது கிரேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 30 நாள் தான். 30 நாளைக்கு மேல நம்ம எந்த பாலிசிக்கு பணம் கட்டினாலும் அது நீங்க ரசீதுல பாத்தீங்கன்னாலும் சரி, ரிவைவல் வந்து கான்செப்ட்ல எஸ்ன்னு தான் வரும். ஸோ அந்த 30 நாளுக்கு மேல நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டக்கூடிய, நார்மலா டிஜிஹெச் இல்லாமல் லேட் ஃபீயோட கட்டினாலுமே அந்த பாலிசி வந்து ரிவைவல் தான் பாலிசியில வரும். ரசீதுலயும் நமக்கு வந்து ரிவைவல் கான்செப்ட்ல எஸ்ன்னு தான் வரும். ஆனா இந்த இயர்லி நான் இயர்லி கான்செப்டுக்கு நம்ம எப்படி அந்த ரிவைவல் கான்செப்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சின்ன லாஜிக் மட்டும்தான். நம்ம வந்து டிஜிஹெச்சோட நம்ம பாலிசி ரிவைவல் பண்ணியிருந்தோம்னா அது இயர்லி கிளைமா நம்ம எடுத்துக்கணும். வித்தவுட் டிஜிஹெச்சா நம்ம கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ரிவைவல் பண்றோம் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு ரிவைவல் கான்செப்ட்ல வராது. வித்தவுட் சூசைட் கிளாஸ் ஆப்ரேட்டிவ் கேஸை தவிர. சூசைட் கிளாஸ் நான் தனியாக சொல்லிடுறேன். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னோம்னா, ரிவைவல் பண்ணும்போது டிஜிஹெச்சோட நம்ம பாலிசியை வந்து ரிவைவல் பண்றோம் அப்படின்னா அந்த பாலிசி வந்து கண்டிப்பா அந்த ரிவைவல் பண்ண தேதியில இருந்து 3 வருஷத்துக்குள்ள ஒருத்தர் இறந்திருக்கார் அப்படின்னா அது இயர்லி கிளைம்ல தான் வரும். அது ரிவைவல் இயர்லி கிளைம்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்டையும் ரிவைவல் கான்செப்டை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். லேட் ஃபீயோட நம்ம கட்டக்கூடிய ப்ரீமியம் எல்லாமே ரிவைவல் தான். அதுல டிஜிஹெச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ரிவைவல் எல்லாமே நமக்கு இயர்லி கிளைமா தான் வரும். அது ரிவைவல் பண்ண தேதியில இருந்து 3 வருஷத்துக்குள்ள ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படின்னா அதையும் நம்ம இயர்லி கிளைமா தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் இயர்லி கிளைம், ஸோ 3 வருஷத்தை தாண்டிடுச்சுனாவே நம்ம வந்து நான் இயர்லி கிளைம் பேசிஸா நம்ம அதை சொல்லுவோம். இப்ப இயர்லி கிளைம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபார்ம்ஸ் கொடுக்கணும், அது என்னென்ன ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி அதை இன்டிமேஷன் பண்ணணும், இன்டிமேஷன் பண்ணும்போது நம்ம டெத் இன்டிமேஷன் லெட்டரோட என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டையும் நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். இயர்லி கிளைம் அப்படின்னு சொன்னோம்னா சிம்பிளா சொல்லணும்னா 5 ஃபார்ம், ABCDE, இந்த 5 ஃபார்ம் தான். ஏ அப்படிங்கறத எடுத்துட்டோம்னா A1 A2, பி எடுத்துட்டோம்னா B1 இல்லைன்னா B2, இன்னொன்னு CDE. எல்லாத்துக்கும் வராது, எம்ப்ளாயர் சர்டிபிகேட்னு சொல்லுவோம். அது எம்ப்ளாயரா நம்ம யாரை சொல்லியிருக்கோமோ அவங்களுக்கு மட்டும் வாங்கக்கூடியதா இருக்கும். மீதி எல்லாத்துக்கும் அந்த ஃபார்ம் ஈங்கிறது பொருந்தாது. ஸோ சிம்பிள் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 5 கிளைம் ஃபார்ம் மட்டும்தான். இந்த 5 கிளைம் ஃபார்ம்ல கிளைம் ஃபார்ம் ஏ அப்படிங்கிறது என்னன்னா, முழுக்க யார் பாலிசி நாமினி இறந்தவருடைய கிளைமண்ட், யார் பணம் வேணும்னு சொல்லி கிளைம் பண்றாரோ அவர் நாமினியா இருக்கலாம், அசைனியா இருக்கலாம், அல்லது டைட்டில் ஓப்பனர் பெனிஃபிஷியரியா கூட இருக்கலாம். ஸோ அவர்னால ஃபில்அப் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் தான் கிளைம் ஃபார்ம் ஏ. கிளைம் ஃபார்ம் A1 அப்படிங்கிறது ஏஜென்ட் கொடுக்கக்கூடிய ACR. கிளைம் ஃபார்ம் A2 அப்படிங்கிறது என்னன்னா, கிளப் மெம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய DM கிளப் மெம்பருக்கு மேல இருக்கக்கூடிய ஒருத்தர் இறந்தவரை பத்தி சர்டிபிகேஷன் கொடுக்கக்கூடியது, கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டெத் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு, அதுதான் சர்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம A2 ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம்.
B1 அப்படிங்கிறது என்னன்னா ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு பாலிசி எடுத்து 3 வருஷத்துக்குள்ள இறந்துட்டார் அப்படின்னா அவர் எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரா அப்படிங்கிற பர்டிகுலர்ஸ் கேட்கக்கூடியது தான் கிளைம் ஃபார்ம் பியும் B1. இது நம்ம எந்த ஆஸ்பத்திரியில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாரோ அந்த ஆஸ்பத்திரியில இருந்து வாங்கி கொடுக்கக்கூடிய ஃபார்ம். கிளைம் ஃபார்ம் B2 அப்படிங்கிறதுனா ஒருத்தர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கே போகலை, அவர் எந்த ஆஸ்பத்திரிக்கும் அட்மிட் ஆகலை, நல்லா தான் இருந்தார், திடீர்னு இறந்துட்டார், சடன் டெத் அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய அஃபிடவிட், அதை B2 அஃபிடவிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து கிளைம் ஃபார்ம் C. இந்த கிளைம் ஃபார்ம் சிங்கிறது கிரிமேஷன் சர்டிஃபிகேட். இது முழுக்க முழுக்க ஒரு 3ஆம் நபரால் கொடுக்கணும். அதையும் ஒரு டிஎம் கிளப்புக்கு மேலே இருக்கக்கூடிய நபர் அல்லது அதுக்குன்னு அந்த ஃபார்ம்லேயே யார் யார் கையெழுத்து போடலாங்கிறத அதுலேயே ஃபார்ம்ஸ் பின்னாடியே இருக்கும், யார் அட்டஸ்டட் பண்ணலாம் அவங்கள்ட்ட விட்னஸ் வாங்கி கொடுக்கணும். இது 3ஆம் நபர் தான் கொடுக்கணும், ரிலேட்டிவ்லாம் இருக்கக்கூடாது. அடுத்து ஃபார்ம் டிங்கிறது ஒன்றும் இல்லை, டெத் சர்டிஃபிகேட் தான். இது QR கோடோட இருக்கக்கூடிய டெத் சர்டிஃபிகேட்டா இருக்கணும். அதுதான் மெயின் முக்கியம். QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணும்போது அது ஒரிஜினாலிட்டி செக் பண்ணுறதுக்கோசரம் QR கோட டெத் சர்டிஃபிகேட் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்து முன்னாடியே சொன்ன மாதிரி கிளைம் ஃபார்ம் இ. கிளைம் ஃபார்ம் இங்கிறது என்ன அப்படின்னம்னா எம்ப்ளாயர் சர்டிஃபிகேட். ஒருத்தர் வந்து எம்ப்ளாயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த எம்ப்ளாயர் செக்டர் வந்து இறந்து போன நபரனுடைய லீவ் பர்டிகுலர்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடியது தான். அவர் டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் எப்போ, எத்தனை வருஷமா கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, என்னென்ன தேதியில் லீவ் எடுத்திருக்காரு, இந்த இதுவும் 7 நாளைக்கு மேலே எடுத்த லீவ் பர்டிகுலர்ஸும் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி லீவ் எடுத்த பர்டிகுலர்ஸ் மட்டும்தான் அந்த கிளைம் ஃபார்ம் இங்கிறதுல வரும். நார்மலாக 1 நாள் 2 நாள் எடுக்கக்கூடிய லீவுக்கெல்லாம் அதில் வராது. இதில் 2 கண்டிஷன்ஸ் பார்க்கணும், அதையும் நான் இப்போ இந்த இடத்துல சொல்லிடுறேன். கிளைம் ஃபார்ம் இல அந்த பீரியடை எந்த பீரியடுக்கு நம்ம லீவ் பர்டிகுலர்ஸ் வாங்கணும், இது நம்ம அதில் கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட். ஒரு பாலிசி போட்டு 3 வருஷத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம கிளைம் ஃபார்ம் இ வாங்கணும். அதுல எந்த தேதியில இருந்து நம்ம அந்த லீவ் பர்டிகுலர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற கான்செப்டை பார்க்கணும். ஒரு பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணி இறக்குற தேதி வந்து 3 வருஷத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இறந்த தேதியில இருந்து தான் நம்ம 3 வருஷத்துக்கு கணக்கு எடுக்கணும். பாலிசி போட்ட தேதியில இருந்து நம்ம கணக்கு எடுக்கக்கூடாது. அதுதான் இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இடையில ரிவைவல் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம டேட் ஆஃப் டெத்துல இருந்து முன்னாடி 3 வருஷம் பார்க்கறது ஓகே. பட் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம வந்து ரிவைவல் எதுவுமே இல்லை, வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள இறந்துட்டார் அப்படின்னா நம்ம டேட் ஆஃப் டெத்துல இருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி போய் தான் அந்த பாலிசி எடுத்த தேதியில இருந்து பார்க்கக்கூடாது. டேட் ஆஃப் டெத்துல இருந்து முன்னாடி 3 வருஷத்துல இருந்து தான் அந்த லீவ் பர்டிகுலர்ஸ் வாங்கணும். ஸோ இதுதான் நம்ம கிளைம் ஃபார்ம் இயை பொறுத்த வரைக்கும் மெயினாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று. இயர்லி கிளைம்ல ரிவைவல் ஆகி கிளைம் ஆகி இருந்துச்சுன்னா அது 3 வருஷத்தை தாண்டி இருக்கும். அப்போ டேட் ஆஃப் டெத்துல இருந்து 3 வருஷத்துக்கு உள்ள மட்டும் வாங்கினா போதும். பட் நம்ம 3 வருஷம் ஆகலை அப்படிங்கும் போது நம்ம பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணாத தேதிக்கும் கூட நம்ம லீவ் பர்டிகுலர்ஸை வாங்கி தரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். வித்தின் ஒரு வருஷத்துக்குள்ள இறந்திருந்தார் அப்படின்னா நம்ம பாலிசி போட்ட தேதியிலிருந்து முன்னாடி 3 வருஷ தேதிக்கும் நம்ம ரிவைவல் அதாவது இயர்லி கிளைமுக்கு அந்த அனெக்சர் இ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்ம் இயும் நம்ம வாங்குவோம். ஸோ அந்த கண்டிஷன்லையும் நமக்கு கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடையும் நமக்கும் கொஞ்சம் கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அந்த தேதி சொல்றதுல கிளாஷ் ஆகலாம். அது நம்ம பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ண தேதியா அல்லது கமென்ஸ்மெண்ட் ஆன தேதியா அல்லது டேட் ஆஃப் டெத்துல இருந்து முன்னாடி 3 வருஷமாங்கிறது அது ஒவ்வொரு கேஸை பொறுத்தும் மாறுபடும். அதை மட்டும் ஃபார்ம் இ வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் தெளிவாக செக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இயர்லி கிளைமை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் ABCDE. அவ்வளோதான். நான் இயர்லி கிளைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ACD, வேற எதுவுமே தேவையில்லை. ஏங்கிறது கிளைமேட்டோட ஸ்டேட்மெண்ட், A1 A2 வந்துடும், ஏஜென்ட்ஸ் கொடுக்கக்கூடியது. சிங்கிறது கிரிமேஷன் சர்டிஃபிகேட்டு, அது எல்லா இடத்துலையும் கேட்கறது இல்லை. பட் தேவைப்படுற எல்லா நான் இயர்லி கேஸுக்கும் கிளைம் ஃபார்ம் சி தேவைப்படுற இடத்துல கேட்குறாங்க. பட் மதுரை டிவிஷன் எல்லா நான் இயர்லி கிளைமுக்கும் அனெக்சர் சி அந்த கிளைம் ஃபார்ம் சிங்கிறது வாங்கிட்டு தான் இருக்கும். அடுத்து டெத் சர்டிஃபிகேட் டிங்கிறது டெத் சர்டிஃபிகேட், அதுவும் QR கோடோட தான் வாங்கணும். ஸோ இப்போ நான் இயர்லி கிளைமுக்கு என்னென்ன ஃபார்ம் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு, நான் இயர்லி கிளைமுக்கும் என்னென்ன ஃபார்ம்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம ரீசெண்டாக இந்த ஃபேட்கா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர் NRIயா இருந்தால் ஃபேட்கா ஃபார்ம் ஃபுல்லாகவே ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபேட்காக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாஸ்போர்ட் காப்பி எல்லாமே சப்மிட் பண்ணணும். பட் மேஜராக நமக்கு எல்லாருமே NRIயா இருக்கிறது இல்லை. அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு
டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும். அது ஒவ்வொரு பிரான்ச்லையும் ஃபேட்கா ஃபார்ம், சிஆர்எஸ் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிளைம் ஃபார்மோட சேர்த்து அந்த ஃபேட்கா ஃபார்மு அல்லது சிஆர்எஸ் ஃபார்ம் அப்படிங்கிறதையும் இப்போ அடிஷ்னலாக ஒன்று வந்திருக்கு. அதில் வந்து நாமினி வந்து என்ஆர்ஐல இருக்காரா, ரெசிடென்ட்டா, நான் ரெசிடென்ட்டா அப்படின்னு கேட்கும். எஸ்என் கொடுத்தாதான் அந்த ஃபேட்கா சீரியஸ் மாறும். நான் ரெசிடென்ட் கொடுத்தோம்னா அதில் டிக்ளரேஷன் இதுக்கு சைன் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். நோன் மட்டும் டிக்ளரேஷன் கொடுத்தோம்னா போதும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான இது என்னன்னா, டெத் இன்டிமேஷன் அப்படிங்கிறது பிரான்ச்சுக்கு பிரான்ச் மாறுபடுது. எப்படி இன்டிமேஷன் பண்ணணும், அது எத்தனை நாளுக்குள்ள பண்ணணும், கிளியர் கட்டா இப்போ நமக்கு நடப்புல இருக்கிற எல்லா பாலிசிக்கும் டெத் இன்டிமேஷன் அப்படிங்கிறது ஒருத்தர் இறந்த 90 நாளுக்குள்ள தகவலை சொல்லிடணும். இந்த 90 நாள் அப்படிங்கிறதா நமக்கு மெயின். இந்த 90 நாளை தாண்டிடுச்சு அப்படின்னா கிளைம் ஃபார்மே நம்ம எல்ஐசில இருந்து சப்மிட் பண்ண முடியாத சூழ்நிலையும் இப்போ இருக்கிற புது பாலிசி எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ 90 நாளைக்குள்ள நம்ம கிளைம் இன்டிமேஷன் அப்படிங்கிறத கொடுத்துடணும். சரிங்க சார், கிளைம் இன்டிமேஷன் அப்படிங்கிறது 90 நாளுக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா நான் என்னென்ன தகவலை சொல்லணும், என்னென்ன தகவலை சொன்னா அது எனக்கு கிளியரா எனக்கு கிளைம் ஃபார்ம் நீங்க கொடுக்கறதுக்கு சௌரியமா இருக்கும் அல்லது ஏஜென்ட்டுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம்னா, ஒரு இன்டிமேஷன் லெட்டர் தான் கொடுக்க போறோம். ஃப்ரம் டு போட்டு ஃப்ரம் டு அப்படி ஃப்ரம் அப்படிங்கிறதுல இதுல கிளைமண்டோட அட்ரஸ் தான் கொடுக்க போறோம். இதுல தெளிவா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, கிளைமண்ட் அட்ரஸ் வந்து எந்த அட்ரஸ்ல அவர் இப்ப இருக்காரு அந்த அட்ரஸை கொடுக்கணும். ஆதார் கார்டுல இருக்கிற அட்ரஸோ அல்லது ஆதார் கார்டுல இருக்கிற அட்ரஸும் அவர் இப்ப லைவா இருக்கக்கூடிய அட்ரஸும் வேற இடமா கூட இருக்கலாம். அதனால கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிறதே அந்த இன்டிமேஷன்ல கொடுங்க. கம்பல்சரி இன்டிமேஷன்ல அவங்களோட செல் நம்பரை மென்ஷன் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரம் அட்ரஸ்ல டு அப்படிங்கிறது நார்மலா நமக்கு தெரியும். எந்த பிரான்ச் ஆஃபீஸ்ல நீங்க சப்மிட் பண்ண போறீங்களோ அந்த பிரான்ச் மேனேஜர் அட்ரஸ் போட்டு எல்ஐசி ஆஃப் இந்தியா அந்த பிரான்ச் பேரை போட்டு நம்ம கொடுக்குறோம். மெசேஜ்ல மெயினா இருக்க வேண்டியது பாலிசி நம்பர். பாதி பேர் வந்து டெத் இன்டிமேஷன்ல வந்து பாலிசி நம்பரே இல்லாம கொடுப்பாங்க. ஸோ அந்த தவறு பண்ணக்கூடாது. அதே மாதிரி எத்தனை பாலிசி இருக்கோ எல்லா பாலிசியும் ஒரே டைம்ல தான் இன்டிமேஷன் பண்ணணும். சார் நான் இயர்லி கிளைமை மட்டும் நான் முன்னாடியே இன்டிமேட் பண்ணிடுறேன், இயர்லி கிளைமை கொஞ்சம் லேட்டாக வாங்கிக்கிறேன், அந்த கான்செப்டே வேண்டாம். நீங்க கிளைம் ஃபார்ம் வாங்கிக்கிங்க, இன்டிமேஷன் பண்ணது தான் நமக்கு ரெக்கார்ட் ஆகும். அந்த இன்டிமேஷன் பண்ணி நீங்க கிளைம் ஃபார்ம் வாங்கிட்டு நீங்க, ஏன்னா கிளைம் ஃபார்ம் இயர்லி ஃபார்ம் அப்படின்னு வாங்கும்போது அதுல ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கும். வேற இடத்துல நம்ம வாங்கக்கூடிய ஃபார்ம்ஸும், ஏன்னா ஹாஸ்பிட்டல் வாங்கக்கூடியதா இருக்கலாம், போலீஸ் ரெக்கார்ட்ஸ் வாங்கக்கூடியதா கூட சில கேசஸ்ல இருக்கலாம். ஸோ அந்த கேஸ்ல வந்து அதனால நம்ம டைம் டிலே பண்ண வேணாம். அதெல்லாம் வாங்கி தான் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் காலதாமதம் கூட ஆயிடும். அதனால ஃபர்ஸ்ட் டெத் இன்டிமேஷன் அப்படிங்கிறது எப்ப பண்ணணும்னா, டெத் சர்டிபிகேட் ஒருத்தருக்கு வாங்கியாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இன்டிமேஷனை பண்ணிடணும். டெத் இன்டிமேஷனை பண்ணிட்டீங்கன்னா அந்த டெத் இன்டிமேஷன்ல நம்ம மெயினா என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எல்லா பாலிசிஸும் இருக்கணும்னு சொல்லிட்டேன், அது ஒண்ணு. அடுத்தது 4 அல்லது 5 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒண்ணு, அவர் இறந்த தேதி, டேட் ஆஃப் டெத் இருக்கணும், டைம் ஆஃப் டெத் இருக்கணும். எந்த டயத்துக்கு அவர் இறந்தாரு அப்படிங்கிற அந்த டைம் இருக்கணும், எந்த இடத்துல இருந்தார், பிளேஸ் ஆஃப் டெத், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சுதான் நம்ம வந்து போலீஸ் ரெக்கார்ட்ஸ் கேட்கறதா இருக்கணும். காஸ் ஆஃப் டெத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டேட் ஆஃப் டெத்து, டைம் ஆஃப் டெத்து, பிளேஸ் ஆஃப் டெத்து, காஸ் ஆஃப் டெத்து, இந்த 4ம் முக்கியமா அந்த இன்டிமேஷன் லெட்டர்ல தெளிவா எழுதியிருக்கணும். அடுத்து தகவல் சொல்லக்கூடிய நபர் இறந்தவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதையும் தெளிவா கொடுக்கணும். அவரு நாமினிங்கிற முறையில கேட்கிறாரா, அசைனிங்கிற முறையில கேட்கிறாரா, அல்லது நாமினிக்குள்ள டிஸ்பியூட் இருந்து வேற ஒரு லாயர் மூலியமா கேட்கிறாங்களா, இல்ல வேற ஒருத்தர் யாராச்சும் கேட்கிறாங்களா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல இருக்கணும். அப்பதான் நமக்கு கிளைம் வந்து ஜெனியூனா, டிஸ்பியூட் இருக்கா, இல்ல வேற யாருக்கும் நம்ம செட்டில் பண்ணணுமா, அதுக்கு கோர்ட்டு ஆர்டர் கோர்ஸ் நம்ம வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற எல்லா தகவலும் நீங்க கொடுக்கக்கூடிய இன்டிமேஷன்ல இருந்தே எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ற மாதிரி இருக்கணும். ஒவ்வொன்றும் செக் பண்ணி ஒவ்வொன்றும் கேட்குற லெவலுக்கு வச்சுக்க கூடாது. ஸோ டெத் இன்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் டெத் இன்டிமேஷன்ல ஃப்ரம் இருக்கணும், டு இருக்கணும், பாலிசிஸ் நம்பர்ஸ் இருக்கணும், அடுத்து சொன்ன முக்கியமான 5 கான்செப்ட் இருக்கணும். டேட் ஆஃப் டெத்து, டைம் ஆஃப் டெத்து, பிளேஸ் ஆஃப் டெத்து, காஸ் ஆஃப் டெத்து, ரிலேஷன்ஷிப் ஆஃப் டெத், லைஃப் ரிலேஷன், யாரோட இறந்தவருக்கு என்ன உரிமை வேணும் அப்படிங்கிறதையும் இருக்கும். இதுல
கீழே கன்க்ளூஷன் போட்டு இப்படிக்கெல்லாம் போட்டு நம்ம சைன் பண்ணி கொடுப்போம். இதுல எந்த ஏஜென்ட் மூலியமா அந்த கிளைமண்ட் வராருங்கிறதையும் அந்த ஏஜென்ட்டை நீங்க சீல் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க கிளைமண்ட்டை கான்டாக்ட் பண்றதுக்கும் ஏஜென்ட்டை கான்டாக்ட் பண்றதுக்கும் சௌகரியமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 100%க்கு 99% அந்த கிளைம் இன்டிமேஷன் லெட்டர்ல எந்த ஏஜென்ட்டும் சீல் வச்சோ சைன் பண்ணியோ கொடுக்கறது இல்லை. பார்ட்டி மட்டும்தான் டைரக்டா லெட்டர் வச்சு கொடுப்பாங்க. அதுல நீங்க விட்னஸ் பண்ற மாதிரி நீங்களும் ஒரு இடத்துல தாராளமா உங்களோட சீன் வச்சு உங்களோட சைன் பண்ணி நீங்க தாராளமா தரலாம். அப்பதான் இந்த கிளைமண்ட் யார் மூலியமா வராங்க, ஏன்னா கிளைமண்ட் டைரக்டா கான்டாக்ட் பண்ண முடியலன்னா கூட இன்னும் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத ஏஜென்ட்டுக்கு டைரக்டா நாங்க பேசுறதுக்கும் அது ஒரு வாய்ப்பா இருக்கும். பின்னாடி நீங்க ஃபார்ம்ஸ்ல எல்லாம் சீல் வச்சு சைன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஏஜென்ட் மூலியமா வருதுங்கிறதே நிறைய கேசஸ்க்கு தெரியறதா இருக்கு. பாதி பேர் கிளைம் ஃபார்ம் வாங்கிட்டு கிளைம் ஃபார்ம் கொடுக்காமயே இருப்பாங்க, பெண்டிங்லயே இருக்கு. அப்ப நாங்க கிளைமண்ட்டை மட்டும்தான் கேட்கறதா இருக்கும். நான் ஏஜென்ட் நீங்களும் சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களையும் கான்டாக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு இன்னொரு சௌகரியமா போயிடும். சரி, இந்த இன்டிமேஷன் லெட்டர் மட்டும் போதுமா சார்? இதோட வேற என்னென்ன வேணும்? முக்கியமா டெத் சர்டிபிகேட் வேணும். அது கியூஆர் கோடோட தான் இருக்கணுங்கிற தகவலையும் முன்னாடியே சொல்லுவாச்சு. கியூஆர் கோடோட இருக்கக்கூடிய ஒரு டெத் சர்டிபிகேட், இன்டிமேஷன் லெட்டர் கம்பல்சரி டேட்டும் டைமும் போட்டு கொடுங்க. ஏன்னா அது லீகல் எவிடன்ஸ். நாளைக்கு கோர்ட்டுக்கு போனாலும் இன்டிமேஷன் லெட்டர்ல டேட்டும் டைமும் கண்டிப்பா இருக்கும். டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிளேஸ் போட்டு கொடுங்க, டேட்டு போட்டு கொடுங்க. டேட்டு போட்டு கொடுக்காதீங்கன்னு சொன்னாலும் நீங்க டேட்டு போட்டு கொடுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இறந்த தேதியில இருந்து எத்தனை நாளுக்குள்ள நம்ம எல்ஐசிக்கு தகவல் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எவிடன்ஸ். அப்ப இன்டிமேஷன் லெட்டர் கொடுக்குறோம், அதோட டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். வேற என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா இறந்தவருடைய ஐடி ப்ரூஃப். இதுக்கு ஆதார் மட்டும் போதுமா அப்படின்னு பாதி பேர் கேட்கலாம். பட் நான் சொல்றது என்னன்னா, பாலிசியில என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுக்கும். ஏன்னா டேட் ஆஃப் பாலிசியில இன்க்ளூஷன்ல ஒரு ஏஜ் இருக்கும், டெத் சர்டிஃபிகேட்ல ஒரு ஏஜ் இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிறதுல ஆதாருக்கும் டெத் சர்டிஃபிகேட்டுக்கும் தான் மேட்ச் ஆகும். பாலிசி எடுக்கும்போது நம்ம கண்டிப்பா பழைய பாலிசிஸா இருந்தா ஓட்டர் ஐடியா இருக்கும், அல்லது ரேஷன் கார்டா இருக்கும், அல்லது செல்ஃப் டிக்ளரேஷனா இருக்கும். எல்லா ஏஜ் ப்ரூஃபும் மேட்ச் ஆகிறது இல்லை ஆதார் கார்டோட. அதனால டேட் ஆஃப் பர்த்தோட மேட்ச் ஆகிற மாதிரி ஐடி ப்ரூஃப், அது இல்லாம ஆதார் கார்டு, அது இல்லாம ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, இந்த மூணும் முக்கியம். இறந்தவர் பேர் இருக்கிற மாதிரி ரேஷன் கார்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது யாரு நமக்கு இன்டிமேஷன் பண்றாங்களோ அவங்களுடைய ஐடி ப்ரூஃப். இதுக்கு முன்னாடி இறக்குறதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இருக்காரு அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ், இல்ல இறக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல இல்ல ஆனா அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா அந்த ஓல்டு ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ். இது இல்லாம ஒரிஜினல் பாலிசி பாண்டையும் அந்த இன்டிமேஷன் லெட்டரோடய நம்ம கொடுக்கணும். ஸோ ஒருத்தர் எல்ஐசிக்கு இறந்துட்டாருன்னு தகவல் சொல்லணும் அப்படின்னா இறந்த தேதியில இருந்து 90 நாளுக்குள்ள தகவல் சொல்லணும். டெத் இன்டிமேஷன் லெட்டரோட டெத் சர்டிஃபிகேட், இறந்தவரோட ஐடி ப்ரூஃப், நாமினியோட ஐடி ப்ரூஃப், அவர் முன்னாடி ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாருன்னா அந்த ஓல்டு ட்ரீட்மெண்ட் ஹிஸ்டரி அல்லது கரண்ட் ட்ரீட்மெண்ட் ஹிஸ்டரி, அது இறந்ததே ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் ஹிஸ்டரி, இது எல்லாத்தையும் கொடுக்கணும். ஒரிஜினல் பாலிசி பாண்டோட கொடுக்கணும். ஸோ இந்த இன்டிமேஷன் அப்படிங்கிறத இது எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஃபுல்ஃபில் ஆகும். இதெல்லாம் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க நம்ம பாலிசி ரெக்கார்ட்ஸோட மேட்ச் பண்ணி எல்லாமே சரியா இருக்கா அப்படிங்கிறத ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவோம். ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது இயர்லி கிளைமா நான் இயர்லி கிளைமா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு இயர்லி கிளைமா இருந்தா இயர்லி கிளைம் ஃபார்ம் கொடுப்போம், அல்லது ரிவைவல் இயர்லி கிளைமா இருந்தா அதுக்கான ரிவைவல் இயர்லி கிளைம் அப்படின்னாலும் இயர்லி கிளைம்னாலும் பேஸ் ஒரே ஃபார்ம்ஸ் தான் அதுக்கான ஃபார்ம்ஸ் கொடுப்போம். நான் இயர்லி கிளைமா இருந்தா நான் இயர்லி கிளைம் ஃபார்ம்ஸ். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம வாங்கின உடனே எல்லா ஃபார்மும் சப்மிட் பண்றது சிங்கிள் ஸ்ட்ரோக்ல இருக்கணும். சில ஃபார்ம்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டு வாங்குறதுக்கு காலதாமதம் ஆனாலும் அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரே ஸ்ட்ரோக்ல தான் இருக்கும். சில கேஸ் வந்து ஆக்சிடென்டா இருக்கும். ஆக்சிடென்டா இருந்தா இந்த இன்டிமேஷனோட என்னென்ன கொடுக்கணும். டெத் வந்து ஆக்சிடென்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு பிளேஸ்ல இருந்து ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு 108லயோ அல்லது ஆம்புலன்ஸ்லயோ பிரைவேட் ஆம்புலன்ஸ்லயோ தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவனுக்கு ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது இப்ப எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் மெயின்டைன் பண்றாங்க.
ஸோ அந்த ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத வாங்கணும், எஃப்ஐஆர் அப்படிங்கிறதையும் வாங்கணும், பிஐஆர்னு சொல்லக்கூடிய பஞ்சநாமா போலீஸ் இன்கொஸ்ட் ரிப்போர்ட் 5 பேர்த்திட்ட விசாரணை பண்ணியிருப்பாங்க, அந்த ரிப்போர்ட்டும் வாங்கணும். கடைசியா ஃபைனல் ரிப்போர்ட்டு அப்படிங்கிறதையும் வாங்கணும். போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வாங்கணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் யார்கிட்ட அட்டஸ்டட் வாங்கணும் அப்படின்னா இப்ப சொன்ன எல்லாமே ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டரை தவிர எஃப்ஐஆர், பிஏஆர், போஸ்ட்மார்ட்டம், ஃபைனல் ரிப்போர்ட் எல்லாமே அட்டஸ்டட் காப்பி தான் நம்ம எல்ஐசியில் ப்ரொடியூஸ் பண்ணணும். எஃப்ஐஆர், பிஐஆர், ஃபைனல் ரிப்போர்ட் இது எல்லாமே எஸ்ஐ ரேங்க்குக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தட்டை அட்டஸ்டட் வாங்கினா போதும். அல்லது நம்ம எல்ஐசி ரூல் பிரகாரம் கிளாஸ் 1 ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அட்டஸ்டட் பண்ணலாம். பட் என்ன ரூல் அப்படின்னா ஒவ்வொரு பேஜ்லையும் அட்டஸ்டட் வாங்கணும். மேக்சிமம் நமக்கு வரக்கூடியதை எல்லாத்துலேயும் எல்லா பேஜ்லையும் அட்டஸ்டட் இருக்கிறது இல்லை, கடைசி பேஜில் மட்டும்தான் அட்டஸ்டட் இருக்கும். ட்ரூ காப்பி அப்படின்னு போட்டு அட்டஸ்டட் வாங்கி கொடுத்துருக்கோம். பட் நம்மளோட ரூல்ஸ் பிரகாரம் ஒவ்வொரு பேஜ்லையும் அட்டஸ்டட் வாங்கணும். எஃப்ஐஆர்ல ஒவ்வொரு பேஜ்லையும் அட்டஸ்டட் வாங்கணும், பிஐஆர்லையும் வாங்கணும். போஸ்ட்மார்ட்டத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலில் யார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களோ அவங்க பண்ணி கொடுப்பாங்க, அல்லது எம்டி ரேங்க்கு மேலே இருக்கக்கூடிய அவங்க டாக்டர்ஸ் வந்து நமக்கு அட்டஸ்டட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபைனல் ரிப்போர்ட்டும் கண்டிப்பாக வாங்கணும். அது ஏபி கிளைம் வந்து இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சில கேசஸ் வந்து போஸ்ட்மார்ட்டத்திலே வந்து கெமிக்கல் அனலைசிஸ்க்கோசரம் வெயிட் பண்ணி வைக்கிறோம், அல்லது கிரிமேஷன் கோசரம் வைக்கிறோம், ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்கோசரம் வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் சில கேசஸ் வந்து பெண்டிங் இருக்கும். அந்த கேசஸும் அந்த கெமிக்கல் அனலைசிஸ் ரிப்போர்ட்டும் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏபியை கன்சிடர் பண்ண முடியும். ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஏபி வந்து ஆக்சிடென்ட் ஆன தேதியில இருந்து 180 நாளைக்குள்ள இறந்தா மட்டும்தான் ஏபி உண்டு. அதுக்கு மேல போச்சுன்னா ஏபி கிளைமும் வராது. 180 நாளைக்குள்ள இருக்கணும். அந்த கான்செப்டையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எதுக்கு ஏபி உண்டு, எதுக்கு ஏபி இல்லை அப்படிங்கிறது கேஸுக்கு கேஸ் வித்தியாசப்படும். இப்போ ஒருத்தர் இபியில ஒர்க் பண்றாரு, அவர் இபி ஒரு வேலை பார்க்கும்போது ஷாக் அடிச்சு இறந்துட்டார் அப்படின்னா அதுக்கு நம்ம பாலிசி போடும்போதே இபியில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நம்ம முன்னாடியே கொடுத்துருக்கோம். ஸோ அது ஆக்குபேஷன்லேயே எக்ஸ்ட்ரா வந்துடும், அது ஏபி இன்க்ளூஷன் ஆகும். ஒருத்தர் ரோடு ஆக்சிடென்ட் ஆகிறாரு, பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிறாரு அப்படின்னா அதுக்கு கண்டிஷன்ஸ் வந்துடும், அது எல்லாமே நமக்கு ஏபியில் வந்து. சிலர் நம்ம வீட்டு மேலே இருக்கிற லைனுங்க மரத்தை வெட்டுற பக்கத்தில் மரம் இருக்கு, அந்த மரத்தை வெட்டுறதுக்கோசரம் போகும்போது தவறுதெல்லாம் அந்த லைனில் பட்டு இறந்துட்டார் அப்படின்னா இங்க 2 விதத்துல வரும். ஒண்ணு அவருக்கு தெரிஞ்சே லைனை தொட்டாரா, அல்லது தெரியாத என்ன சொல்றது எதிர்பாராத விதமா அவருக்கு அந்த இது ஆக்சிடென்ட் நடந்துச்சா அப்படிங்கிறதும் கான்செப்ட் வரும். ஸோ நம்ம இந்த இன்டிமேஷன் கொடுக்கும்போது இந்த டீடைல்டு இன்டிமேஷனை கொடுத்துட்டோம்னா இந்த பாலிசி படிக்கிறதுக்கும் நம்ம கிளைம் ஃபார்ம் கொடுக்கும்போது தெளிவான கிளைம் ஃபார்ம் கொடுக்கறதுக்கும் நமக்கு கிளியர் கட்டாக இருக்கும். இப்போ ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இருந்து 2-3 ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஒரு ரூரல் ஏரியாவில் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அதுல இருந்து ஒரு மெயின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க, அங்கிருந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ அல்லது அதுல இருந்து பெரிய ஹாஸ்பிட்டலோ கூட கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்க இன்டிமேஷன் அப்படின்னு கொடுக்குற டெத் இன்டிமேஷன் லெட்டர்லயே நீங்க எந்தெந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிற அந்த டீடைல்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டீங்கன்னா கிளைம் ஃபார்ம் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கும் தனித்தனியாக கொடுத்துருவாங்க B1 ஃபார்ம். நீங்க 3 ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா 3 ஆஸ்பத்திரிலையும் B1 ஃபார்மும் வாங்கணும், B1 2 ஃபார்மும் வாங்கணும். இதை நீங்க கடைசியா தான் அவருக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போய் கேட்ட உடனே இயர்லி கிளைம் ஃபார்ம் ஒரு B1 ஃபார்ம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பத்திரியில் மட்டும் வாங்கி கொடுத்துருப்பீங்க. திரும்ப அவர் கேஸ் ஸ்டடி எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அச்சோ 2 ஆஸ்பத்திரியில் இருக்கு, இன்னும் நீங்க B1 ஃபார்ம் இன்னொரு ஆஸ்பத்திரிலேயே நீங்க வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா நீங்க ஃபார்ம் கொடுக்கும் போதே இதை கொடுத்துருக்கலாமே. அந்த டைம் லாக்கும் நமக்கு குறையும். ஒரு தடவைக்கு 2 தடவை அலைய வைக்கிற மாதிரி கான்செப்ட் இல்லாமையும் முன்னாடியே நம்ம தவிர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம நியூ பிஸ்னஸ் போடுறப்ப கூட நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை பாலிசி ஹோல்டரை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் கிளைம் அப்படின்னு போகும்போது ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு அவரை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா இதை ஏன் நீங்க முன்னாடியே சொல்லலை, இதை ஏன் இந்த ஃபார்மை முன்னாடியே நீங்க கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி நமக்கு நிறைய ரைஸ் ஆகும். அதனால நம்ம இன்டிமேஷன் லெட்டர் அப்படின்னு கொடுக்கும்போதே நீங்க டீட்டெயிலா விசாரிச்சு எந்தெந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எதுவும் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்களா, எப்பெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்க, என்ன காரணத்துக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க,
காசா அப்படித்தும் நீங்க முன்னாடி எடுத்த ட்ரீட்மெண்ட்டும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே செக் பண்ணி டீடைல்டு இன்ஃபர்மேஷனா அந்த லெட்டர்ல கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு கிளைம் ஃபார்ம் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஈஸியா போயிடும். ஸோ அதுதான் இந்த டெத் இன்டிமேஷன் லெட்டர் அப்படிங்கிறதுல நீங்க தெளிவா செய்ய வேண்டியது. அடுத்து ஏபிக்கும் என்னென்ன வேணுங்கிறதையும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். அடுத்து ஏபியை பொறுத்த வரைக்கும் எதுவும் பேப்பர் கட்டிங்ஸ் நியூஸ் பேப்பர்ல ஆட் இருந்துச்சுனாலும் அந்த கட்டிங்ஸையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அதுவும் நமக்கு ஒரு நியூஸா போயிடும். அதையும் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். பேப்பர் கட்டிங்ஸ் நமக்கு வேணும், அல்லது நியூஸ் பேப்பர் ஆட் இருந்துச்சுன்னா அந்த கட்டிங்ஸ் கொடுக்கும்போது எந்த பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு, என்ன தேதி, அதையும் சேர்த்து கொடுங்க. அந்த நியூஸ் வந்த பேப்பரை மட்டும் தனியா கட் பண்ணி கொடுக்காதீங்க. அப்படி வந்துச்சுன்னா எந்த டேட்ல வந்துச்சுன்னு தெரியாது, எந்த பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சுன்னு தெரியாது. அதனால எந்த பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு, எந்த டேட்ல வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதையும் சேர்த்து நம்ம கட்டிங்ஸா கொடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். அது ஒரு வெரிஃபிகேஷனா போயிடும், சர்டிஃபிகேஷனா போயிடும். அதுல இன்னும் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதையும் நம்ம கிளாரிஃபை பண்றதுக்கான வாய்ப்புகளாகவும் இருக்கும். ஸோ டெத் இன்டிமேஷன் அப்படிங்கிறத நம்ம இப்போ கொடுத்துட்டோம். சொன்ன மாதிரி வித்தின் 90 நாளுக்குள்ள நம்ம டெத் சர்டிஃபிகேட் QR கோடோட வாங்கியாச்சு. இறந்தவரோட ஐடி ப்ரூஃப், நாமினியோட ஐடி ப்ரூஃப், அவர் முன்னாடி எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காருங்கிறத கொடுத்துட்டோம். ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டோம். ஒரிஜினல் பாண்டோட இன்டிமேஷன் கொடுத்தாச்சு. இப்போ கிளைம் ஃபார்மையும் நம்ம வாங்கி நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். இயர்லி கிளைம், ரிவைவல் இயர்லி கிளைம் ரெண்டுக்குமே இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஸோ அது வந்து எந்த இடத்துல இறந்தாரு அப்படிங்கிறத பொறுத்து மாறும். வித்தின் அந்த பிரான்ச் லிமிட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த பிரான்ச் பிஎம் அல்லது ஏபிஎம்எஸ் அவங்க லிமிட்டுக்குள்ளேயே வந்துருவாங்க. அந்த லிமிட்டை தாண்டி நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் தாண்டி போகும்போது அந்த வேற ஒரு பிரான்ச்சுக்கு தான் நம்ம சிஆர் போடுறதா இருக்கும். அதை வந்து நம்ம பிரான்ச் மூலியமா பண்ண முடியாது. அது த்ரூ டிவிஷன் ஆஃபீஸ் மூலியமா தான் இந்த இதை அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ அந்த கிளைம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே யார் அலாட் பண்ணுவாங்கன்னா த்ரூ டிவிஷன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனுப்பிச்சு வச்சுருவாங்க. வேற ஒரு பிரான்ச்ல இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் அல்லது அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர் வந்து உங்களுக்கு சிஆர் அப்படிங்கிறத அலாட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டையும் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிளைம் ஃபார்ம், அந்த இயர்லி கிளைம் அப்படிங்கிறது டெசிஷன் ஆகும். அது டிஓடிஆர்சியில் டெசிஷன் ஆகி வரும். அதுக்கப்புறம் அவங்க டெசிஷன் போட்டு அனுப்பிச்சாங்கன்னா மட்டும்தான் பிரான்ச்ல அது என்ன டெசிஷன் வருதுங்கிறதே எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் பிரான்ச்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியாது. வேற எதுவும் அவங்க கிளைமெண்ட் கிட்ட இருந்து வேற எதுவும் அடிஷ்னலா இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க அப்படின்னாலும் த்ரூ கிளைமெண்ட்டுக்கே அவங்க லெட்டர் அனுப்பிச்சிருவாங்க. அந்த தபால எங்களுக்கும் கேட்பாங்க, இந்த மாதிரி அடிஷ்னல் ரிப்போர்ட் கேட்டிருக்கோம், ஹாஸ்பிட்டல்ல இவங்க முன்னாடி வேற ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்களா, அதனால அந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டும் தேவைப்படுது, அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட் எல்லாமே எங்க இருந்து கேட்பாங்க அப்படின்னா டிவிஷனல் ஆஃபீஸ்ல இருந்து. ஸோ அவங்க கேட்டாங்கன்னா கிளைம் இயர்லி கிளைமை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரெக்குயர்மெண்ட் அவங்க கேட்குறாங்களோ எல்லா ரெக்குயர்மெண்ட்டையும் வாங்கி தர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இயர்லி கிளைம்னு மட்டும் கிடையாது, நான் இயர்லி கிளைமுக்கும் கூட ஒரு கிளைம்னு வந்துச்சுன்னா அந்த கிளைமுக்கு நம்ம ஜென்யூனிட்டி அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய கட்டாயம் நமக்கு இருக்கு. மேக்சிமம் நான் இயர்லி கிளைமை பொறுத்த வரைக்கும் பெருசா யாரும் கேட்க மாட்டாங்க. பட் ஜென்யூனிட்டி அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேஷன், அந்த ஐடி ப்ரூஃப், டெத் சர்டிஃபிகேட், இதுல இருந்தே மேக்சிமம் கவர் ஆகிடும். அதுக்கு மேல நம்ம இடிஎம்எஸ்ல இருக்கக்கூடிய ப்ரூஃப் பிளஸ் நீங்க கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே கிளியரா செக் பண்ணி இறந்தது கன்ஃபார்ம் மட்டும் பண்றது மட்டும்தான் நான் இயர்லி. ஸோ அதை மட்டும் நம்ம ஜென்யூனிட்டி கரெக்டாக கொடுத்துட்டோம்னா நான் இயர்லி கிளைமை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. என்னன்னா சம்மர்ஷோட 10 lakhs இருந்துச்சுன்னா டிஓ லிமிட்டோட முடிஞ்சிடும். சம்மர்ஷோட 10 lakhs மேலே போச்சுன்னா டிஓ லிமிட் டிவிஷனல் ஆஃபீஸ்க்கு அந்த ஃபைலே அனுப்பிச்சு அங்கேயும் டிவிஷனல் ஆஃபீஸில் அப்ரூவல் வாங்கி தான் செட்டில் ஆகும். நான் இயர்லி கிளைமா இருந்தாலும் கூட சில டைட்டில் ஓப்பன் கேஸ் எல்லாம் வரும். டைட்டில் ஓப்பன் கேஸ்க்கு மட்டும் அடுத்து என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதுல ஒருத்தருக்கு 5-6 பாலிசி இருக்கு அப்படின்னா 5-6 பாலிசியில இருக்கக்கூடிய நாமினி ஒருத்தரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ டெத் இன்டிமேஷன் லெட்டர் கொடுக்கும் போது யார் நாமினியோ அந்த நாமினிட்ட ஒவ்வொருத்தட்டையும் தனித்தனியா லெட்டர் வாங்கி கொடுக்கணும். ஒருத்தர் பாலிசி போட்டிருப்பாரு, 3 நாமினியை கொடுத்துருக்காரு, 3 விதமா கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பாலிசிக்கும் ஒன்னு அப்பாவை கொடுத்துருக்காரு, ஒன்னு அம்மாவை கொடுத்துருக்காரு, ஒன்னு ஒய்ஃபை கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்ம டெத் இன்டிமேஷன் அப்படிங்கிறதும் 3 பேர்த்தையும் தனித்தனியா தான் வாங்கி கொடுக்கணும். ஒரே இன்டிமேஷன் லெட்டரே எல்லா பாலிசி நம்பரையும் மென்ஷன் பண்ணக்கூடாது.
அந்த பெனிஃபிஷரி யாரு டைட்டில் ஓப்பன்ல இருக்காரோ, யார் அந்த டைட்டிலுக்கு பணம் வாங்குறதுக்கு வராங்களோ, யாரு பெனிஃபிஷரியா இருக்காரோ அவரு சம்பந்தப்பட்ட அந்த பாலிசியோட எல்லா நம்பர்ஸும் ஒரே லெட்டர்ல எழுதி கொடுக்கலாம். ஆனா நாங்க கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேட்கறது என்னன்னா, ஒவ்வொரு பாலிசிக்கும் இன்டிமேஷன் லெட்டர் தனித்தனியா கொடுங்க, தனித்தனியா ப்ரூஃப் கொடுங்க. ஏன்னா பாலிசி பாண்டோட நீங்க மேட்ச் பண்ணி கொடுக்கும்போது ஒவ்வொரு பாலிசிக்கும் தனித்தனியா இன்டிமேஷன் லெட்டர் கொடுத்தீங்கன்னா தான் தனித்தனியா உங்களுக்கு கிளைம் ஃபார்ம்ஸ் கொடுத்து அது மேட்ச் ஆகும்போது செக் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அப்படிங்கிறனால ஒவ்வொரு லெட்டரும் தனித்தனியா கொடுங்க, ஒவ்வொரு பாலிசிக்கும் தனித்தனியா கொடுங்க. 10 பாலிசி இருந்தாலும் 10 பாலிசியும் தனித்தனியா கொடுங்க, தப்பே இல்லை. 10ல 3 ஒரு நாமினியா இருப்பாங்க, 2 ஒரு நாமினியா இருப்பாங்க, தனித்தனியா கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து கிளைம் டெசிஷன் எடுக்கும்போது ஒரு இறந்த நபருக்கு எவ்வளவு சம்மஷோடு இருக்குங்கிற கான்செப்டை தான் பார்ப்போமே ஒழிய நாமினியை பேஸ் பண்ணி பார்க்கறது இல்லை. அதனால ஒருத்தருக்கு 3 பாலிசி எடுத்து 3 விதமான நாமினி கொடுத்திருந்தாலும் அந்த 3 பாலிசியும் சேர்த்து ஒரே பாலிசி ஒரே சம்மஷூடா தான் நம்ம டெத் கிளைமை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அந்த டெசிஷன் அத்தாரிட்டி அதை பொறுத்து மாறுபடும், சம்மஷோட பொறுத்து மாறும். சிஆர் போடுறதே கூட சம்மஷோட பொறுத்து மாறும். ஸோ அதனால நம்ம ஒருத்தருக்கு எத்தனை பாலிசி இருந்தாலும் நீங்க தெளிவா இறந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். அதனால தெளிவா ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. அப்படி இல்லைன்னா கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க கேளுங்க. பாலிசி நம்ம இறந்தவருடைய ஒரு பாலிசி நம்பர் கொடுத்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி எத்தனை பாலிசி இருக்கு அப்படிங்கிற இதை CADWல இருந்து அவங்க எடுத்து உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. அது டேட் ஆஃப் பர்த் மேட்ச் ஆகணும். ஒவ்வொரு பாலிசிலையும் ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுனாலும் CADWல வராது. அது எங்க பாலிசி போட்டிருந்தாலும் வரும். ஒரே பிரான்ச்ல நம்மகிட்டயே தான் போட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த டிவிஷன்ல போட்டிருந்தாலும் வேற எந்த ஏஜென்ட் போட்டிருந்தாலும் அதுல வந்துடும். ஸோ அந்த தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா கிளைம் இன்டிமேஷன் பண்ணி அவங்க கிளைம் ஃபார்ம் வாங்கி கொடுக்கும்போது எல்லாமே ஒரே ஸ்ட்ரோக்ல வாங்கி கொடுத்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. டெசிஷன் அத்தாரிட்டியும் ஈஸியா போயிடும். பாதி பேத்துக்கு பாதி பாலிசி லோன் வாங்கியிருப்பாங்க, இறந்தவங்க வீட்டுக்கே தெரியாம இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பாலிசிதாரருக்கும் நம்ம சர்வீஸ் பண்றதாகவும் இருக்கும். ஸோ அதனால டெத் இன்டிமேஷன் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து கலெக்டிவா டீடைல்டு இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கிளைம் ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுக்கறதுல கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. LICல அவங்க கிளைம்ஸ் ஃபார்ம் கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயமே இல்லை. கிளைம் ஃபார்ம் வாங்கிக்கலாம். நீங்க வாங்கி அந்த கிளைம் ஃபார்மையும் ஒரே ஸ்ட்ரோக்ல நீங்க கொடுக்கும்போது எல்லாமே இருக்காங்கன்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி கொடுங்க. ஏன்னா இப்போ நாங்கள் கிளைம் ஃபார்ம் எல்லாமே என்னன்னா ஒரே ஸ்ட்ரோக்ல வாங்குறதுனால ஒவ்வொரு ஃபார்மும் தனித்தனியா வாங்குறது இல்லை. எல்லா ஃபார்மும் நீங்க ஃபில் பண்ணி எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வாங்குறோம். ஒரு ஃபார்ம்ல ஏதாச்சும் ஒரு அட்டஸ்டேஷன் இல்லை, ஒருத்தர்கிட்ட கையெழுத்து இல்லைன்னா கூட நாங்கள் வாங்குறது இல்லை, ஏன்னா திரும்ப கொடுத்துட்றோம். ஏன்னா ஒவ்வொன்றும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். டெத் இன்டிமேஷன் லெட்டர் நீங்க என்னைக்கு கொடுக்குறீங்க, நாங்க என்னைக்கு உங்களுக்கு கிளைம் ஃபார்ம் இஷ்யூ பண்றோம், கிளைம் ஃபார்ம் எல்லாமே நீங்க ஃபில்அப் பண்ணி என்னைக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத எல்லாமே ரெக்கார்ட் பண்ணணும். அந்த டயம் ரொம்ப டிலே ஆகாம நீங்க பார்க்கணும். யார் கிளைம் ஃபார்ம் வாங்குறீங்களோ அவங்க வந்து அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கிளைம் ஃபார்ம் கொடுத்து நீங்க வாங்குற டேட் அதிகபட்சமா 10 நாளைக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸி. நான் இயர்லி கிளைமா இருந்தா நீங்க சேம் டேல கொடுத்துட்டீங்கன்னா சேம் டேலயே பேமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திண்டுக்கல்ல பிரான்ச்ல நாங்க சேம் டேலாம் கூட பண்ணியிருக்கோம். அதனால நான் இயர்லி கிளைமை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப யோசிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அதனால நீங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், நீங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை கிளியர் கட்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராசஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சேம் டே செட்டில்மெண்ட்டுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால கிளைம் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்கக்கூடியதை தெளிவா சிங்கிள் ஸ்ட்ரோக்ல நீங்க கொடுத்துருங்க. அடுத்து சொல்லணும்னா டைட்டில் ஓப்பன், அடுத்து டைம் பார்டு. டைட்டில் ஓப்பன் அப்படிங்கிறது நான் ஜென்ரல் கான்செப்ட் இது மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த இதை ஏன் எடுக்கணும் அப்படின்னா சம்மஷோட பேஸ் பண்ணி இதுல வராது. பாலிசிதாரருக்கு அதாவது இறந்த நாமினிக்கு எவ்வளோ பணம் போகுதோ அதை பேஸ் பண்ணி இந்த டைட்டில் ஓப்பன் அப்படிங்கிற கான்செப்ட் மாறும். நான் சின்னதா ஒரு இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துறேன், ஏன்னா ஒவ்வொரு கேஸுக்கும் மாறுங்கிறதுனால டைட்டில் ஓப்பன்னா என்ன அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால நான் டைட்டில் ஓப்பன் கேஸுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். டெத் இன்டிமேஷன் அப்படிங்கிறதே டைட்டில் ஓப்பன் அப்படின்னா யாரு கொடுக்கணுங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ அவரு அப்பாவை நாமினியா கொடுத்துருப்பாரு, அப்பா வந்து முன்னாடியே இறந்துருப்பாரு, அல்லது அம்மாவை கொடுத்துருப்பாரு, அம்மா முன்னாடியே இறந்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல யாரு நாமினிங்கிறது யாரும் வரமாட்டாங்க.
இப்ப இந்த இடத்துல ஒரு நாமினிங்கிற இடம் ஒரு கொஸ்டின் மார்க்கா வரும். அந்த கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறதா நம்ம கான்செப்டை பொறுத்த வரைக்கும் டைட்டில் ஓப்பன் அப்படின்னு சொல்றோம். இப்ப டைட்டில் ஓப்பன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம பாலிசியில இன்ட்ரடியூஸ் பண்ண நாமினி முன்னாடியே இறந்துருக்கும். ஸோ அப்பதான் டைட்டில் ஓப்பனா வரும். அல்லது நாமினிக்குள்ள டிஸ்பியூட் இருக்கணும். 2 ஒய்ஃபா இருக்கலாம், அல்லது அம்மாவுக்கும் பசங்களுக்கும் இருக்கலாம், அல்லது அம்மாவுக்கும் மகளுக்கும் இருக்கலாம், இல்ல 2 அண்ணன் தம்பிக்குள்ளேயே கிளாஸ் டிஸ்பியூட் வரலாம். அப்ப அந்த இடம் எல்லாமே டைட்டில் ஓப்பனா வரும். ஸோ இப்ப டிஸ்பியூட் இருக்கிற கேஸ் பத்தி நான் சொல்ல வரல. ஸோ டைட்டில் ஓப்பன் மட்டும் அந்த கான்செப்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப நீங்க இந்த டைட்டில் ஓப்பன் அப்ப நாமினி உயிரோட இல்ல, லைவா இல்ல அப்படிங்கிறத நீங்க பாண்டுல தெரிஞ்சுக்கலாம். பாண்டுலயே நாமினிங்கிற காலத்துல உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். இப்ப அந்த கேஸுக்கு மட்டும் நீங்க லீகல் கேர் சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்க. லீகல் கேர் சர்டிபிகேட்ல உயிரோட இருக்கிறவங்க பேரும் வரும், இறந்தவங்களுடைய பேரும் வரும். ஸோ இப்போ இந்த டெத் இன்டிமேஷன் அப்படிங்கிறது இந்த டைட்டில் ஓப்பன் கேஸுக்கு கொஞ்சம் எலாபரேட்டா தான் இருக்கும். அப்ப டைட்டில் ஓப்பன் கேஸுக்கு டெத் இன்டிமேஷன் அப்படிங்கிறது யாரு சார் பண்ணணும்? ஸோ இப்போ 3 நாமினி 3 லீகல் கேர்ஸ் இருக்காங்க, 3 லீகல் கேருக்கும் நம்மளால செட்டில் பண்ண முடியுமா அப்படின்னா இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் அட்வான்டேஜ் வரல. கோர்ட்டு கேஸ்ல மட்டும்தான் அந்த மாதிரி பிரிச்சு கொடுக்குற மாதிரி கான்செப்ட் இருக்கு. பட் நம்ம டைட்டில் ஓப்பனுக்கு அந்த மாதிரி வரல. 2-3 நாமினி போட்டிருந்தா கூட இன்னும் பிரிச்சு தர மாதிரி ஆப்ஷன் வரல. மேபி இன் ஃபியூச்சர்ல வரலாம். இப்ப வந்து யாராச்சும் ஒரு நாமினிக்கு மட்டும்தான் செட்டில் பண்ற மாதிரி நம்மளோட கான்செப்ட் இருக்கு. அப்ப லீகல் கேர்ல 2-3 நாமினி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அதாவது இறந்த ஒய்ஃப் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, டாட்டர் இருக்காங்க, சன் இருக்காரு, டாட்டர் இருக்காரு அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நாமினிகிட்டையும், அதாவது சாரி நாமினி இந்த இடத்துல சொல்லக்கூடாது, லீகல் கேர்ன்ற வார்த்தையை தான் சொல்லணும். ஒவ்வொரு லீகல் கேர்ட்டையும் நீங்க லெட்டர் வாங்கணும். அது என்ஓசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த 3 பேத்துல யார் ஒருத்தருக்கு அவங்க பணம் கொடுக்க சொல்றாங்க. அப்ப ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஒய்ஃபுக்கே பசங்க வந்து அம்மாவுக்கே கொடுக்க சொல்றாங்க அப்படின்னா நீங்க பசங்கள்கிட்ட லெட்டர் வாங்கணும். இன்டிமேஷன் லெட்டர்ல என்ன தகவல் சொல்லணும் அந்த தகவல், அனுப்புதல், பெறுதல், இன்டிமேஷன் சொன்ன மாதிரி டேட் ஆஃப் டெத்து, பிளேஸ் ஆஃப் டெத்து, டைம் ஆஃப் டெத்து, காசு ஆஃப் டெத்து, அவர் இறந்தவருக்கு என்ன உரிமையாகுது, என்ன உறவு முறையில வராரு, அவர் எப்படி இறந்தாரு, முன்னாடியே ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காரா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இல்லாம அடிஷ்னலா இன்னொரு டீட்டெயில் என்ன சொல்லணும்னா, இந்த பாலிசி அவர் பாலிசி நம்பர்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பார். இந்த பாலிசியில எங்க அப்பா வந்து இவரை நாமினியா போட்டிருந்தாங்க, அவரு இந்த தேதியில இறந்துட்டாரு, அவரு எனக்கு இந்த முறையில வேணும், எங்க தாத்தா இந்த தேதியில இறந்துட்டாரு, இப்ப வந்து இந்த பாலிசிக்கான உரிமை தொகை, எங்க அப்பாவோட இறப்பு உரிமை தொகை வந்து எங்க அம்மாவுக்கு வழங்குவதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு லெட்டர். ஸோ அதுதான் நம்ம என்ஓசி அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே சுய உறுதிமொழி தான். அதுதான் நமக்கு எவிடன்ஸ். அந்த லெட்டர்ல அவரோட ஐடி ப்ரூஃப் கண்டிப்பா கொடுக்கணும். அந்த ஐடி ப்ரூஃப்ல அவரோட செல் நம்பரையும் மென்ஷன் பண்ணணும். அதனாலதான் நீங்க டெத் இன்டிமேஷன் லெட்டர்லயே அவருடைய கரஸ்பாண்டிங் அட்ரஸோட செல் நம்பரை வாங்கி எழுதி கொடுங்கன்னு சொன்னோம். ஸோ அங்கேயே செல் நம்பரை வாங்குவோம். இப்ப அவருக்கு பையன் இருந்தாருன்னா பையனும் ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, பொண்ணும் லெட்டர் கொடுப்பாங்க, இப்ப அம்மாவும் லெட்டர் கொடுப்பாங்க, அதாவது இறந்தவருக்கு மனைவி. இப்ப அவங்க என்ன எழுதி லெட்டர் கொடுப்பாங்க, இந்த மாதிரி என்னோட கணவர் இந்த தேதியில இந்த இடத்துல இப்படி இறந்துட்டாரு, இதுல வந்து நாமினியா வந்து அவங்க அப்பா என்னோட மாமனாரை போட்டிருந்தனால அவரும் இறந்துட்டாரு, என்னோட பையனும் பொண்ணும் வாரிசா வராங்க, அவங்களும் எனக்கு பணம் வழங்குவதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டரையும் இதோட என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதனால என்னோட வீட்டுக்காருக்கான இறப்பு உரிமை தொகையை வந்து வாரிசா எனக்கு கொடுக்கும்படி, நான் கிளாஸ் 1 லீகல் கேர் அப்படின்னு வருவாங்க, அவங்க எனக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல இருக்கணும். அப்ப டெத் இன்டிமேஷன் அப்படிங்கிறது இப்ப டைட்டில் ஓப்பன் பொறுத்த வரைக்கும் லீகல் கேர் சர்டிபிகேட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருமே கொடுக்கணும். இன்க்ளூடிங் மைனர் நாமினியா இருந்தா அவங்கள்ட்டையும் வாங்கிக்கிறது நல்லது. இதுல இறந்தவங்க பேரு இருக்கும், ப்ரீ டிசீஸ்டு அப்படின்னு போட்டு லீகல் கேர்னு போட்டு அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இறந்த அவருடைய அம்மாவோ அப்பாவோ அவருடைய இதுவும் இருக்கும். அப்ப அவங்களுக்கு ப்ரூஃபா என்ன கொடுக்கணும்னா அந்த இறந்தவங்களுடைய ஐடி ப்ரூஃப் வித் டெத் சர்டிபிகேட் கொடுக்கணும். அவங்களுக்கு QR கோடோட டெத் சர்டிபிகேட் இருந்தா ரொம்ப நல்லது. QR கோடோட டெத் சர்டிபிகேட் இல்லை சார், ரொம்ப முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்னா டெத் சர்டிபிகேட் ஜெராக்ஸோட அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் டெத் சர்டிபிகேட்டும் வாங்கிட்டு வந்து ஆஃபீஸில் அட்டஸ்டட்னு வாங்கிக்கணும். இதில் வந்து நம்ம என்ன கிளப் மெம்பராக இருந்தாலும் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் கூட டெத் சர்டிபிகேட்டு அட்டஸ்டட் பண்ணக்கூடாது. கிளாஸ் 1 ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் அட்டஸ்டட் பண்ணணும் அந்த டெத் சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ
இந்த டைட்டில் ஓப்பன் கேஸை பொறுத்த வரைக்கும் லீகல் கேர் சர்டிஃபிகேட் நம்ம பார்த்துட்டோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீகல் கேரட்டியும் நம்ம என்ஓசி லெட்டர் வாங்கிட்டோம், அவங்களுடைய ஐடி ப்ரூஃபும் வாங்கிட்டோம், டெத் இன்டிமேஷன் லெட்டரு அதோட என்ஓசி லெட்டரும் சேர்த்து அதில் ஒரு 2-3 வரியை சேர்த்து நம்ம வாங்கிட்டோம். இப்போ அதுக்கு முன்னாடியே இறந்தவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டு அவங்களுடைய ஐடி ப்ரூஃபும் வாங்கிட்டோம். கியூஆர் கோடோட நமக்கு டெத் சர்டிஃபிகேட் இருந்தால் நல்லது, இல்லாட்டி ஒரிஜினல் டெத் சர்டிஃபிகேட்டு கொண்டு வர சொல்லி அந்த டெத் இன்டிமேஷன் லெட்டர் கொடுக்கும் போதே அந்த பழைய ஒரிஜினல் டெத் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து அட்டஸ்டட் வாங்கிக்கும். சரி சார், இந்த டைட்டில் ஓப்பன் அப்படிங்கிறது வந்து அதுக்கும் இயர்லி கிளைமா நான் இயர்லி கிளைமாங்கிற கான்செப்ட் எல்லாமே உண்டு. ஆனால் அவர் வாங்கக்கூடிய மொத்த பணத்தொகையும் சேர்த்து இறப்பு உரிமை தொகைன்னு சொல்லுவோம். அவருக்கு எத்தனை பாலிசி இருக்கோ எல்லா பாலிசியும் சேர்த்து குமுலேட்டிவாக தான் பார்ப்போம். இந்த குமுலேட்டிவாக பார்த்து நான் அந்த ஃபார்ம் நம்பர்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், எதுக்கு ஷூரிட்டி வேணும் வேணாங்கிறதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஒவ்வொரு ஃபார்முமே வந்து அந்த பெனிஃபிட் அமௌண்ட் அந்த கிளைம் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி மாறும். நான் அந்த நம்பர் ஞாபகமாக வச்சுக்கோங்க, அந்த நம்பர் கான்செப்டுக்கு மட்டும் சொல்லிடுறேன். 3598 அப்படின்னு ஒரு ஃபார்ம், இது டைட்டில் ஓப்பனுக்கு வரும். இந்த டெத் இன்டிமேஷன் லெட்டர் கொடுக்கக்கூடியதா அந்த ரெக்வெஸ்ட் லெட்டர்னு வந்துடும். அதுலேயே எல்லா லீகல் கேரட்டியும் வாங்கிடுவோம், அதுதான் முக்கியமாக ஒன்று. அடுத்து 3598 அப்படின்ற ஒரு ஃபார்ம் வரும். அடுத்து 3805 அப்படின்ற ஒரு ஃபார்ம் வரும். 3806 அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வரும். 3807 அது ஷூரிட்டி ஃபார்ம். இந்த ஷூரிட்டி ஃபார்ம் வந்து எல்லா கேஸுக்கும் தேவைப்படுமா அப்படின்னா தேவைப்படாது. நமக்கு கிளைம் அமௌண்ட்டு எல்லா பாலிசியும் சேர்த்து 50,000 ரூபாயை தாண்டும் போது மட்டும்தான் 3807 இந்த ஷூரிட்டி ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுக்கணும். இந்த ஷூரிட்டி கொடுக்குறவங்களையும் வெரிஃபிகேஷன் நம்ம டிஎம் இன்சார்ஜ் அப்படிங்கிறவங்க பண்ணுவாங்க, அல்லது ஏபிஎம்எஸ் பண்ணுவாங்க. ஸோ ஷூரிட்டி வெரிஃபிகேஷன் உண்டு. அது மோர் தென் 50,000க்கு மேலே கிளைம் அமௌண்ட் நமக்கு வரும்போது. ஸோ டைட்டில் ஓப்பன் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரோ மட்டும்தான். கிளைம் ஃபார்ம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த லீகல் கேர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் என்ஓசி லெட்டரோட முன்னாடி இறந்தவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டு, ஜெராக்ஸ், ஐடி ப்ரூஃப் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் தான் இந்த டைட்டில் ஓப்பன் கான்செப்டையும் சொன்னேன். இதில் கிளைம் ஃபார்மோட இல்லாமல் அடிஷ்னலாக நான் சொன்ன இந்த 3598, 3805, 3806, 3807 அப்படிங்கிற ஃபார்மும் அடிஷ்னலாக கொடுப்பாங்க. அந்த பேசிஸ் ஆகுது நீங்கள் கொடுக்கக்கூடிய பாலிசி நம்பரில் எவ்வளோ கிளைம் அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத கால்குலேஷன்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் வரும். இதில் நான் இன்னும் சூசைடு கிளாஸ் மட்டும் சொல்லலை. சூசைடு கிளாஸ் இப்போ ரீசெண்டாக நடப்பில் இருக்கக்கூடிய ஒன்று. இந்த சூசைடு கிளாஸுக்கு நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன அந்த ரிவைவல் கான்செப்ட் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அந்த புரிதல் நமக்கு இருந்துச்சுன்னா சூசைடு கிளாஸ் ஆப்ரேட்டிவ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துடும். எல்லா சூசைடு கிளாஸும் இப்போ டிவிஷனல் ஆஃபீஸுக்கு தான் நம்ம ரெக்குயர்மெண்ட் கோசரம் அனுப்புகிறோம். அதான் ரெக்குயர்மெண்ட்டுங்கிறது இல்லை, டெசிஷன் கோசரம் அனுப்புகிறோம். ஸோ சூசைடு கிளாஸ் ஆப்ரேட்டிவா இல்லையா அப்படிங்கிற டெசிஷன் மேக்சிமம் நமக்கு பிரான்ச்லேயே தெரிஞ்சிடும். இருந்தாலும் அதில் கொஞ்சம் டிஸ்பியூட் இருக்கு அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இப்போ எல்லா சூசைட் கிளாஸுக்கும் நம்ம வந்து டிவிஷனல் ஆஃபீஸ்க்கு அந்த ஃபைலை ஃபார்வர்டு பண்ணுறோம். இப்போ சூசைடு கிளாஸ் அப்படின்னா என்னங்கிறத மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் பாலிசி எடுத்ததில் இருந்தோ அல்லது டேட் ஆஃப் ரிவைவலில் இருந்தோ அல்லது டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் ரிஸ்க் அதில் இருந்தோ வித்தின் 1 இயர்க்குள்ள சூசைடில் இறந்திருந்தார் அப்படின்னா அதுதான் சூசைடு கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சூசைடு அப்படிங்கிறது வேற, சூசைடு கிளாஸுங்கிறது வேற. ரெண்டுக்கும் நம்ம புரிதலை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சூசைடு கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சூசைடு பண்ண தேதிக்குள்ள, அதாவது வித்தின் 1 இயர்க்குள்ள அவர் பாலிசி எடுத்திருந்தாலோ அல்லது பாலிசி ரிவைவல் பண்ணியிருந்தாலோ அல்லது முன்னாடி சொன்ன டேட்டிங் பேக் கான்செப்ட் சொன்னேன், அல்லது டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் ரிஸ்க் அந்த கான்செப்டும் இந்த இடத்துல வந்துடும். வித்தின் 1 இயர்க்குள்ள இருந்துச்சுன்னா மட்டும்தான் சூசைடு. சார் இதில் எப்படி சார் நாங்கள் இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் இந்த சூசைடு அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சுன்னா ஒரு வருஷ ப்ரீமியத்தை நீங்கள் செக் பண்ணணும். 1 வருஷ ப்ரீமியம் வந்து எந்த லேட்டாக இல்லாமல் கட்டியிருக்கணும். லேட் இல்லைன்னா என்னென்னா ஃபைன் இல்லாமல் கட்டியிருக்கணும். அவர் டிஜிஹெச் கொடுத்துருக்காரு கொடுக்கல அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வேண்டாம். டிஜிஹெச் கொடுத்துருந்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ரிவைவலில் வந்துடும். நம்ம அது ரிவைவல் இயர்லியில் வந்துடும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வித்தின் 1 இயர்க்குள்ள வந்துடும். ஸோ நம்ம வந்து அது ரிவைவலோட பண்ணியிருக்காரா இல்லையாங்கிற கான்செப்ட் என்னன்னா ஃபைனோட பணம் கட்டியிருக்காரா இல்லையா.
அந்த கான்செப்டை தான் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஃபைன் இல்லாமல் அவர் வித்தின் 1 இயர்க்குள்ள பணம் கட்டியிருந்தார், சூசைட் பண்ணியிருந்தார் அப்படின்னாலும் இந்த கான்செப்ட் எல்லாமே செக் பண்ணணும். ஸோ ஃபைன் இல்லாமே கட்டியிருக்காரா, ஃபைனோட கட்டியிருந்தாருன்னா சூசைடு கிளாஸ் ஆப்ரேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். சூசைடு கிளாஸ் ஆப்ரேட்டிவ் அப்படின்னா இப்போ இருக்கிற கான்செப்ட் பிரகாரம் டோட்டல் ப்ரீமியம் பெய்டில் எல்லா எக்ஸ்ட்ராவையும் கழிச்சு 80% மட்டும்தான் அவர் ப்ரீமியம் பே பண்ணதில் அது மட்டும்தான் ரீஃபண்ட் ஆகும். ஸோ இந்த சூசைடு கிளாஸ் மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. சூசைடு அப்படின்னா வித்தின் 1 இயர்க்குள்ள அவர் கட்டின ப்ரீமியத்தை நீங்கள் தெளிவாக செக் பண்ணிடணும். ஏன்னா நம்ம மக்கள் வந்து சூசைடுனாலும் ஃபுல் சம்மஷூடு கிடைக்கும் அப்படின்னு நிறைய கேஸ்க்கு வராங்க. என்ன சார் இவ்வளோதான் கிடைச்சிருக்கே அப்படின்னு நிறைய ஏஜென்ட்ஸுமே அவேர்னஸ் இல்லாமல் கேட்குறாங்க. ஸோ சூசைடு அப்படின்னு வரும்போது நீங்கள் அந்த 1 வருஷ தவணை, அது இயர்லியாக இருந்தால் 1 இயர்லி பார்க்கணும், ஹாஃப் இயர்லியாக இருந்தால் 2 ஹாஃப் இயர்லி பார்க்கணும், குவார்டர்லியாக இருந்தால் 4 குவார்டர்லி டியூ பணம் கட்டின ஸ்டேட்டஸை பார்க்கணும், இசிஎஸ் அல்லது மந்த்லி மோடாக இருந்தால் 1 இயர் 12 தவணையும் பார்க்கணும். இந்த 12 தவணையிலையோ அல்லது ஹாஃப் இயர்லியில் ஏதாச்சும் ஒரு ஹாஃப் இயர்லியோ குவார்டர்லியில் ஏதாச்சும் ஒரு ஹாஃப் இயர்லியோ லேட்டாக கட்டி இருந்தால் கூட சூசைடு கிளாஸாக தான் வரும். அப்போ 80% ஆஃப் ரீஃபண்ட் ஆஃப் ப்ரீமியம் மட்டும்தான் வரும். ஸோ இந்த புரிதல் நமக்கு முதல்ல வேணும். சூசைடு கிளாஸ் அப்படிங்கிறத கான்செப்ட் என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த 1 இயரை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இதை எவ்வளோ பணம் கிடைக்குங்கிற எந்த கன்ஃபர்மேஷனும் கிளைமை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இயர்லி கிளைமை பொறுத்த வரைக்கும் சொல்ல மாட்டீங்க. பட் நான் இயர்லி கிளைமுக்கு அப்படி அந்த கான்செப்ட் இருக்காது, எல்லாமே தெளிவாக சொல்லிடுவீங்க. ஆனால் சூசைடு கிளாஸில் அந்த கன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டாம். ஏன்னா சூசைடு கிளாஸ் ஆப்ரேட்டிவா இல்லையா அப்படிங்கிறத இந்த 1 வருஷ ப்ரீமியம் ஃபுல்லாக செக் பண்ணா மட்டும்தான் தெளிவாக தெரியும். ஏதாச்சும் ஒரு தவணை அவர் லேட்டாக கட்டியிருக்கார், ஃபைனோட கட்டியிருக்கார் அப்படின்னா கூட அது ஆப்ரேட்டிவ் ஆகிடும். அங்கேயும் நமக்கு கொஞ்சம் டிஸ்பியூட் வரலாம். நீங்கள் அவ்வளோ பணம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அந்த கன்ஃபர்மேஷன் சொன்னீங்களே அப்படிங்கிற ஒரு இதுவும் வரும். தெரியாத தவிர கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூட அந்த சூசைட் கிளாஸ் ஆப்ரேட்டிவா அப்படிங்கிறத பார்க்காம கூட உங்களுக்கு கன்ஃபர்மேஷனை சொல்லிடலாம். ஸோ அந்த தவறு மட்டும் நம்ம பண்ண வேண்டாம். ஸோ சூசைடு கிளாஸ்னா மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை தெளிவாக நீங்கள் இன்டிமேஷன் லெட்டர்லேயே தெளிவாக எழுதி கொடுத்துருங்க. அப்போதான் சூசைடு கிளாஸ் ஆப்ரேட்டிவ் ஆகுதுங்கிறத கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், ஃபார்வேர்டு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓவரால் கிளைம்ஸை பற்றி சொல்லணும்னா இதுதான் ஒரு மெயின் டச்சர். ஸோ மேக்ஸிமம் நான் ஓவரால் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மணி 8:50 ஆச்சு. இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் சொல்லணும் அப்படின்னா, ஆக்சிடென்ட்டுக்கு மட்டும் நான் இன்னொரு தடவை நான் தெளிவாக சொல்லிடுறேன். வித்தின் 180 டேஸ்க்குள்ள இந்த ஆக்சிடென்ட் ஆன தேதியிலிருந்து நமக்கு அந்த டேட் ஆஃப் டெத் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் ஆக்சிடென்ட் கவர் ஆகும். இதில் எஃப்ஐஆர், பிஐஆர், ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, ஃபைனல் ரிப்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ் காப்பி, முன்னாடி டிரைவிங் ஓட்டிட்டு போன அந்த இன்சூரன்ஸ் காப்பி, ஆர்சி காப்பி, ஃபாரன்சிக் ரிப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு, கெமிக்கல் அனலைசிஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த கெமிக்கல் அனலைசிஸு, ஃபைனல் ரிப்போர்ட் தேவைப்படுற கேஸுக்கு ஃபைனல் ரிப்போர்ட். இந்த ஃபைனல் ரிப்போர்ட் இல்லாமல் ஏபி எப்பவுமே செட்டில் ஆகாது. அதனால ஏபியை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஃபைனல் ரிப்போர்ட் வர காலதாமதம் ஆனாலும் நீங்கள் இன்டிமேஷன் கொடுக்கும் போதே நான் டேட்டா சப்மிட் பண்ணுறேன், வாங்க நோட்டீஸ் சப்மிட் பண்ணுறேங்கிற ஒரு வார்த்தையோட சேர்த்து இன்டிமேஷன் லெட்டரில் கொடுத்துருங்க. அதுதான் நல்லது. ஸோ இப்போ நான் ஓவரால் ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்னதையும் திரும்ப ஒரு தடவை நான் ரீகால் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளைம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எஸ்பி, மெச்சூரிட்டி, ஐபிபி, டெத். எஸ்பி, மெச்சூரிட்டி, ஐபிபி இது 3 நம்ம டிஎம்சி அப்படின்னு சொல்கிறோம். டெத் அப்படிங்கிறத டிடிசின்னு சொல்கிறோம், டோட்டல் டெத் கிளைம் அப்படின்னு சொல்கிறோம். டெத் கிளைமை பொறுத்த வரைக்கும் நம்ம இயர்லி கிளைம், நான் இயர்லி கிளைம் அப்படின்னு சொல்கிறோம். இயர்லி கிளைம் அப்படின்னா வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள. அதுக்கும் ஒரு கண்டிஷன் சொன்னேன், டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் டேட் ஆஃப் ரிவைவல் ஆர் டேட் ஆஃப் அசப்டன்ஸ் ஆஃப் ரிஸ்க். இதில் எது லேட்டரோ அந்த தேதியிலிருந்து 3 வருஷத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அது இயர்லி கிளைம். நான் இயர்லி கிளைம் அப்படிங்கிறது அபவ் 3 இயர்ஸ், இந்த 3 வருஷத்துக்கு மேலே போச்சுனாவே அது நான் இயர்லி கிளைமாக வந்துடும். இயர்லி கிளைம் ஃபார்ம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்கோசரம் சொன்னேன், ABCDE, அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட், இந்த 5 தான். நான் இயர்லி கிளைம் பொறுத்த வரைக்கும் ACD, அவ்வளோதான். இந்த ஃபார்மோட இந்த பேக்கப் ஃபார்மையும் ஒன்று அடிஷ்னலாக சேர்த்துக்கணும். அடுத்து நம்ம டெத் இன்டிமேஷன் எத்தனை நாளுக்குள்ள
சொல்லணும்னு சொன்னேன்னா 90 நாளுக்குள்ள தகவல் சொல்லியிருக்கணும். ஏதாவது டெத் சர்டிபிகேட் வாங்குறதுல டிலேவா இருந்துச்சுன்னா, மேக்சிமம் அந்த மாதிரி எதுவும் ஆகுறது இல்லை. அப்படி டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க அதையும் தெளிவா சொல்லிருங்க. ஏன்னா அப்பயினாலும் அந்த கன்சிடரேஷன் நம்ம பண்ண முடியாது. ஆனா டெத் சர்டிபிகேட் வாங்கின தேதி கிடையாது, டேட் ஆஃப் டெத்து தான் நமக்கு கணக்கு. அதனால டேட் ஆஃப் டெத்துல இருந்து 90 நாளுக்குள்ள இறந்தவர் பத்தின அந்த தகவல் டெத் இன்டிமேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கணும். அந்த டெத் இன்டிமேஷன் லெட்டர்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னேன். கிளைமேட்டோட அட்ரஸ், செல் நம்பர், டேட்டு, ஃப்ரம் டு போட்டு கொடுப்பீங்க. டேட் ஆஃப் டெத்து, டைம் ஆஃப் டெத்து, பிளேஸ் ஆஃப் டெத்து, காஸ் ஆஃப் டெத்து வித் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் அந்த இன்டிமேஷன் லெட்டர்லயே வந்துடணும். ப்ளஸ் ரிலேஷன்ஷிப், அவன் லெட்டர் கொடுக்குற என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்துடணும். இதில் ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ் கண்டிப்பாக வேணும். இறந்தவருடைய ஐடி ப்ரூஃப், மேக்ஸிமம் டேட் ஆஃப் பர்த்தோட பாலிசியில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தோட மேட்ச் ஆகிற மாதிரி ஐடி ப்ரூஃப். அது இல்லாமல் ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸு, நாமினியோட ஐடி ப்ரூஃபு, இது இல்லாமல் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸு, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் ஹிஸ்ட்ரி, ப்ளஸ் போலீஸ் கேஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதனுடைய ரெக்கார்டு தான் சொன்னேன். ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர், எஃப்ஐஆர், பிஐஆர், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, ஃபைனல் ரிப்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு, அல்லது கெமிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டு, ஆர்சி காப்பி, இன்சூரன்ஸ் காப்பி, இது எல்லாமே அந்த இன்டிமேஷன் லெட்டரோட கொடுத்துருங்க. வித் ஒரிஜினல் பாலிசி பாண்டோட கொடுத்துருங்க. எத்தனை பாலிசி இருந்தாலும் ஒவ்வொரு பாலிசிக்கும் தனித்தனியாக இன்டிமேஷன் கொடுத்துருந்துங்க. நாமினி மாறி இருந்தாங்கன்னா நாமினி அந்த பாலிசியில் இருக்கக்கூடிய நாமினேஷன் தான், நாமினிகிட்ட தான் நம்ம லெட்டர் வாங்கணும். ஸோ இதுவும் சொல்லிட்டேன். அடுத்து பேப்பர் கட்டிங்ஸ், ஏபியா இருந்தால் பேப்பர் கட்டிங்ஸோட கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னேன். டைட்டில் ஓப்பனுக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். சூசைடு கிளாஸ் பற்றியும் ஒரு ரேண்டமாக தான் சொல்லியிருக்கேன், இன்டெப்தெல்லாம் நான் போகலை. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் நம்ம தெரிஞ்சக்கூடிய கான்செப்ட். டைம் பார்டு கிளைம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா, இப்போ டைம் பார்டு கிளைம் அப்படிங்கிறது தான், அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடய சொன்னேன். டைம் பார்டு கிளைம் அப்படிங்கிறது இப்போ 90 நாளைக்கு மேலே நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னாவே அது எல்லாமே டைம் பார்டு கிளைம் தான். ஸோ இந்த டைம் பார்டு கிளைம் அப்படின்னு வந்துச்சுன்னாவே அதுக்கு கிளைம் ஃபார்ம் உடனே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு சீனியர் டிவிஷனல் மேனேஜர் அப்ரூவ் பண்ணினா மட்டும்தான் கிளைம் ஃபார்மே கொடுப்போம். இப்போ இருக்கிற புது பாலிசி எல்லாத்துக்கும். பழைய பாலிசி இன்னும் கரண்ட்ல இருக்கிறனால நம்ம அதில் டைம் பார்டு அப்படிங்கிறது என்னன்னா, டேட் ஆஃப் டெத்துல இருந்து 3 வருஷத்துக்கு மேலே நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா மட்டும்தான் டைம் பார்டு கிளைம். அதுக்கு பழைய பாலிசி, அதாவது 9 சீரியஸ் 2014க்கு முன்னாடி இருந்த பாலிசிஸ் எல்லாத்துக்குமே 3 வருஷத்துக்கு மேலே தகவல் சொன்னீங்கன்னா ஃபார்ம் கொடுத்துருவாங்க. ஆனால் அதில் எக்ஸ்கிரேஷியா டைம் பார்டு கிளைம் அப்படிங்கிற ஒரு சீல் போட்டு தான் ஃபார்ம் தருவாங்க. ஸோ அதனால அந்த டைம் பார்டு கிளைமுக்குன்னு பெருசாக நம்ம யோசிக்க தேவையில்லை. டைம் பார்டு கிளைம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் 90 நாளைக்கு மேலே தகவல் சொல்லாமல் இருக்கணும், அதுதான். ஏன்னா இப்போ லைவ்ல இருக்கக்கூடிய பாலிசி பற்றி மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்குவோம். 90 நாளைக்குள்ள நம்ம தகவல் சொல்லிட்டோம்னா அந்த டைம் பார்டு கிளைம் அப்படிங்கிற கான்செப்டே வராது. ஸோ 90 நாளைக்குள்ள நீங்க தகவல் சொல்லிடணுங்கிறத நீங்க கிளியர் கட்டா இருக்கணும், ஏஜென்ட் தெளிவா இருக்கும். 90 நாளைக்குள்ள அந்த இறந்தவருக்கு உண்டான அந்த டெத் இன்டிமேஷன் லெட்டர்ல நம்ம என்னென்ன சொல்லணும்னு சொன்னோம்னா எல்லா இன்ஃபர்மேஷனோடையும் நீங்க டெத் இன்டிமேஷனை சொல்லிடணும். நீங்க கிளைம் ஃபார்ம் வாங்கி எழுதி கொடுக்கறதுல நீங்க டிலே ஆனா கூட பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கோசரம் ரொம்ப நாளும் 1 வருஷம் 6 வருஷம் அப்படின்லாம் வாங்கி கையில எல்லாம் வச்சுக்க கூடாது. அதிகபட்சம் இயர்லி கிளைமா இருந்தா 15 நாளைக்குள்ள கொடுத்துடணும். நான் இயர்லி கிளைம்னா 3 நாளே அதிகம். ஸோ 3 நாளைக்குள்ள கொடுத்துட்டீங்கன்னாவே அவங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடும். ஸோ ஓவரால் கிளைம்ஸை பத்தி ஒரு ரேண்டமா சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட மணி 9 ஆயிடுச்சு. ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல நான் மேக்சிமம் கவர் பண்ணிட்டேன். இதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகம் எது இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகே சார். தேங்க்யூ மிஸ்டர் மோகன்ராஜ் சார். அதாவது ஒரு மட திறந்த வெள்ளம் மாதிரி எக்ஸ்டம்போர்னு சொல்லுவாங்க, வித்தவுட் எனி ப்ரிப்பரேஷன். ஜஸ்ட் நானா சும்மா பிபிடி போட்டு படம் காமிச்சுட்டு இருப்பேனா என்ன, அவர் பாருங்க அப்படியே மைண்ட்ல அப்படியே ரெக்கார்டு அடிச்சுன்னா, அது திஸ் இஸ் கால்டு எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபிக்ஸடா இதை தான் பண்ணணும். தீஸ் ஆர் ஆல் த கைட்லைன்ஸ். நான் அதான் இன்னைக்கு சொன்னேன், இது எஸ்ஓபிஸ் வி மஸ்ட் நோ. நண்பர்களே, 8:55 ஆகுது. கரெக்டா இன்னும் ஒரு 10 நிமிஷம் கேள்வி பதில் வச்சுக்கலாம். பி ப்ரிசைஸ். இந்த கிளைம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும் கேளுங்க, வேற எந்த கேள்விகளும் கேட்க வேண்டாம். சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி நான் ஃபர்ஸ்ட் கேட்டுடுறேன், அப்புறம் கேட்கட்டும். சொல்லுங்க சார்.
நீங்க சிஐஆர்னு சொன்னீங்க. கிளைம் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டா சிஇஆரா? அது வாட் இஸ் தட்? யூ டோல்டு மீ அது கிளைம் சிஐஆர் ஆர் இன்வெஸ்டிகேஷன். சிஇஆர்? அது சிஐஆர்னு சொல்லலாம் அல்லது சிஇஆர்னு சொல்லலாம். கிளைம் என்கொயரி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, இன்கொயரி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஓ, பட் அது என்னன்னா இயர்லி கிளைமுக்கு மட்டும்தான் வரும். ஓகே. நான் இயர்லி கிளைமுக்கு 3 to 5 years அப்படின்னு சொல்றது அப்ரீச்டு சிஇஆர் தான். அது நம்ம பிரான்ச் லெவல்லே முடிஞ்சிடும். பட் இயர்லி கிளைம் அப்படின்ற கான்செப்ட் வரக்கூடியதுக்கு மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷன் வரும். எல்லா கேஸுக்கும் இன்வெஸ்டிகேஷன் வராது. வாட் இஸ் தட் ஃபைனல் ரிப்போர்ட்? யூ செட் ஃபைனல் ரிப்போர்ட். என்னது? போலீஸ் ஃபைனல் ரிப்போர்ட்டுங்கிறது என்ன, ஒரு கேஸ் ஆயிடுச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல ஏபி செட்டில் பண்றதுக்கு, அல்லது ஒரு மர்டர் கேஸ் இருக்கு அப்படின்னா அந்த மர்டர் கேஸ்ல நாமினியே இன்வால்வா அப்படிங்கறத கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த போலீஸ் ஃபைனல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. அது இல்லாம ஆக்சிடென்ட் கிளைம் அப்படிங்கறது நம்ம இது வரைக்கும் செட்டில் பண்றது இல்லை. அது வாங்கி கொடுத்தாதான் செட்டில் ஆகுங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுனாலதான் அந்த போலீஸ் ஃபைனல் ரிப்போர்ட்டுங்கிறதையும் இந்த இடத்துல நான் ஒரு தகவலா சொல்லுவேன். சார் வணக்கம் சார். ஒன் பை ஒன்னா பேசுங்க. ராஜுவா சார் சார் சொல்லுங்க சார். ஒரு பார்ட் இது 7 years Sir, why ஆயிடுச்சு. are you இப்பதான் not coming through video, sir, Mr. Raju? சார் அது டிராவலிங்ல இருக்க சார், அதனால தான் சார். இல்ல டிராவலிங்ல இருந்தா வீடியோல வாங்க தயவுசெய்து. ஃபர்ஸ்ட் அப்ப ப்ரிஃபரன்ஸ் will be given to those who are coming through video. அங்குராஜ் சார் சொல்லுங்க. சார் சோமநாதன் பெங்களூர் சார், பேசலாமா? ஒன் பை ஒன். அங்குராஜ் சார் சொல்லுங்க. சரி, சோமநாத் சார் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். இன்னைக்கு கிளைம் கிளாஸ் ரொம்ப சூப்பரா நடத்துறீங்க சார். சார் கிளைம் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்கல்ல சார், அது எப்படி சார் அது அப்ளை ஆகும்? கிளைம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிளைம் கன்செஷன் வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து 5 year 1 yearன்ற கான்செப்ட் சொல்றோம், 3 years 6 monthன்ற கான்செப்ட் சொல்றோம். ஸோ அதுல வந்து நமக்கு டிஜிஹெச்ஏ வர்றது இல்லையே. நான் தெளிவா சொன்னேன் என்னன்னா, இயர்லி கிளைம் அப்படிங்கிறது நீங்க வந்து ரிவைவல் பண்ணும்போது டிஜிஹெச்சோட கொடுத்தா மட்டும்தான். நீங்களே ஃபைனோட கட்டுற அந்த ரிவைவல் கான்செப்ட் அதுல வராது. அது வந்து சூசைடு கிளாஸுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி செக் பண்ணுவாங்களே ஒழிய கிளைமுக்கு பார்க்க மாட்டாங்க. இயர்லி கிளைம் அப்படிங்கிறதுக்கு பார்க்க மாட்டாங்க. ஸோ கிளைம் கன்செஷன் எல்லாமே உண்டு. எல்லா பிளானுக்கும் இல்ல, இருக்கிற பிளானுக்கு கிளைம் கன்செஷன் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் சார். இந்த போலீஸ் ஃபைனல் ரிப்போர்ட்னு சொன்னீங்க இல்லையா சார், இப்போ சார் வந்து கேட்டார் இல்லைங்களா, அது எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் சார்? ஆக்சிடென்டல் கேஸுக்கு, சூசைட் கிளாஸ்க்கு, வேற எதுக்கெல்லாம் அப்ளை ஆகும் சார் அது மாதிரி அந்த ஃபைனல் ரிப்போர்ட்? எல்லா ஆக்சிடென்ட் கிளைம் கேஸுமே வாங்கி கொடுக்கறது பெட்டர் சார். அது வந்து அவ்வளவு ஈஸியா கொடுக்க மாட்டேன்றாங்க சார். அது எனக்கு ஒரு அதனாலதான் ஏபிஐ வந்து பெண்டிங் வைக்கிறதுக்கான காரணமும் அது ஒண்ணு. அந்த போலீஸ் ஃபைனல் ரிப்போர்ட்டுங்கிறது சப்மிட் பண்ணினாதான் கிடைக்குங்கிறது நம்ம பல பேத்துக்கு தெரியறது இல்லை. தெரியாது. ஸோ ஒரிஜினலா என்னன்னா கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பேசிக் கிளைம் செட்டில் பண்றோமா இல்லையாங்கிறத விட ஏபி கிளைம் எதனால செட்டில் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு லெட்டர் அனுப்பணும் வித் ரிஜிஸ்டர் போஸ்டோட. ஸோ அது எல்லா பிரான்ச்லயும் அனுப்புவாங்க, ஒரு சில பிரான்ச்லயும் அனுப்பாமையும் இருக்கலாம். இது நம்ம கான்செப்ட் வர வேண்டாம். ஆனா போலீஸ் ஃபைனல் ரிப்போர்ட்டுங்கிறது கம்பல்சரி இருக்கணும். அதை நம்ம வாங்கி போய் வாங்கணுமா, இல்லைன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பிச்சிருவாங்களா, இல்ல நம்ம போய் வாங்கி கொடுக்கணுமா சார்? கிளைமெண்ட் தான் சார் வாங்கி கொடுக்கணும். ஓகே, எல்லாமே கிளைமெண்ட் தான். கிளைமெண்ட் எல்ஐசில இருந்து அவங்க போய் போலீஸ்ல கேட்டு வாங்க மாட்டாங்க. கிளைமெண்ட்க்கு ஏஜென்ட் கேன் ஹெல்ப் சோ தட் யூ கேன் கெட் ஏஜென்ட் நீங்க ஹெல்ப் பண்ணலாம். யூ கேன் கெட் பிசினஸ். நாங்க என்ன உங்ககிட்ட கேட்போம், எனக்கு வந்து நீங்க போலீஸ் ஃபைனல் ரிப்போர்ட் வாங்கி கொடுங்கன்னு ஒரு ரெக்யர்மெண்ட் லெட்டர் போட்டுட்டு நின்றுவோம், அவ்வளவுதான். அது வாங்கி கொடுக்கக்கூடிய பொறுப்பு கிளைமெண்டோட. நெக்ஸ்ட் சார் வணக்கம், சென்னை பிரான்ச் அங்குராஜன் சார். வணக்கம் சார். சார் இந்த பேட் அப் கேஸுக்கும் இதே மாதிரி நான் இயர்லி இயர்லி பிரிச்சு தான் கொடுப்பாங்களா எல்ஐசில? எக்ஸாம்பிள் ஒரு பாலிசி ரிவைவல் பெய்ட் அப்னாவே எப்ப சார் கான்செப்ட் வரும்? இல்ல சார், இப்ப பணமே கட்டாம இருக்காரு. இல்ல சார், பணம் கட்டுறாரு. இப்ப எக்ஸாம்பிள்னா 7 வருஷம் அந்த பாலிசியாரர் பணம் கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கட்டல. 1.5 வருஷம் கட்டல. சரி, கட்டல. அதுக்கு அடுத்து ரிவைவல் பண்றாரு. சரி சார். ரிவைவல் பண்ணி மறுபடியும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு இறந்துடுறாரு. இப்ப பாலிசி பேட் அப்ல இருக்கு, ஆனா இயர்லி நான் இயர்லின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு பண்ணாவே இயர்லி தானே. எப்படி சொன்னாரு அவரு? ரிவைவ் பண்ணாலே இயர்லி தான் சொன்னாரு. ரிவைவல் பண்ணி வித்தின் 3 years குள்ள இருந்துச்சுனாவே இயர்லி தான். உங்களுக்கு யார் நான் இயர்லின்னு சொல்லுவாங்க? அதான் சார் இயர்லிங் சார். பட் இது பேட் அப்ல வந்துருது, ஏன்னா பாலிசி ஃபோர்ஸ்ல இல்ல அவர் இறக்கும்போது. பெய்ட் அப் ஃபோர்ஸ்ங்கிற கான்செப்ட் இல்ல. இயர்லி கிளைம் அப்படிங்கிறது என்னன்னா ரிவைவல் பண்ணி வித்தின் 3 years. அது என்னன்னா சில கன்செஷன் கொடுத்திருக்காங்க. என்ன சிஆர் வந்து
இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமா? பெய்டப் கேஸுக்கு ஒரு சில பிரான்ச்ல வந்து சிஇஆர் அலாட் பண்றது இல்லை, இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படாம செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க. பட் பெய்டப்பா இருந்தாலும் நீங்க டேட் ஆஃப் டெத்ல இருந்து வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள பாருங்க, ரிவைவல் பண்ணியிருந்தா ரிவைவல் இயர்லி கிளைம். ஸோ அதுக்கு இயர்லி கிளைம் ஃபார்ம் தான் வாங்கி கொடுக்கணும். பாலிசி ஃபோர்ஸா இருந்தா ஃபுல் செட்டில்மெண்ட் ஆகும், பெய்டப்பா இருந்தா பெய்டப் செட்டில்மெண்ட் ஆகும். ஸோ அந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கறதுல நான் இயர்லி கிளைம் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இயர்லி கிளைம் ஃபார்ம் தான் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க BP1 வாங்கி கொடுத்து தான் ஆகணும். நீங்க ரிவைவல் பண்ணும்போது அவர் ஏதோ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் இருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அது இந்த கான்செப்ட் தான் அந்த வித்தின் 3 இயர்ஸ். ஒருவேளை நீங்க ரிவைவல் பண்ணும்போது அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தது தெளிவா காமிச்சிருந்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அது அந்த கிளைம் ஃபார்ம் B1 கொடுக்கும் போதே நீங்க கிளியரா கொடுத்துறணும். நம்ம forms எல்லாம் உள்ள சப்மிட் பண்ண பிறகு எத்தனை நாளைக்குள்ள கிளைம் செட்டில் ஆகணும்னு ஏதாவது ஒரு இருக்காங்க சார்? அதுக்கு நிறைய இருக்கு சார். அது வந்து நாங்க என்னன்னா, ஏதாவது ரெக்குயர்மெண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு எண்ட்லெஸ் கிளைமேட். இல்ல எல்லாத்தையும் ஆல் மீட் பண்றதுனால திருப்பி சாருக்கு ஆஃப் ஆயிருது. நீங்க சுருக்கமா கேளுங்க. டிபெண்டிங் அப்பான் எதுவும் உங்களுக்கு கேஸ் வேணும்னா செப்பரேட் கேஸ் பேசிக்கலாம். கேஸுக்கு எனக்கு கேஸ் பத்தி தெரியாம கேட்க முடியாது. ஆமா, அது கேஸ் ஸ்டடி இருந்தா தான் பார்க்க முடியும். பர்சனலா பார்த்து நீங்க கேட்கலாம். தேங்க்யூ. சங்கர் சுப்ரமணியன் சார், மைக் ஆன் பண்ணுங்க சார். கேக்குதா? சங்கர சுப்பிரமணியன். இப்ப கேளுங்க. அதாவது சார் வந்து ரொம்ப கேஎஸ்ஆர் சார் சொன்ன மாதிரி தரவா கோச்சிங் கொடுத்துட்டீங்க. இதை வந்து நம்ம வீடியோவா செட்ல கொடுத்தாங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்சிமம் அந்த டைமுக்குள்ள கிளைம் கொடுக்கணுங்கிற டெத் இன்டிமேஷன் கொடுக்கணுங்கிற நியூஸ் வந்து எனக்கு இன்னைக்கு புதுசா தெரிஞ்சிருக்கு. டிலே ஆச்சுன்னா காம்ப்ளிகேஷன் ஆயிருங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஆமா, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் எவாலுவேட்டட். இது நல்ல கன்சல்ட் நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. உஷா மோகன். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. கேக்குதுங்களா சார்? கேக்குது. ப்ளீஸ் கோ அஹெட். ஒன்றும் இல்லைங்க சார், டெத் கிளைம்ல ஒரு டவுட்டுங்க சார். அது என்னன்னா, நாமினி இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பாலிசி ஹோல்டர் இறந்துட்டாங்க, இப்போ லீகலர் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து அதுல ஷூரிட்டி கேட்குறாங்க சார். இந்த ஷூரிட்டி வந்து யார் சைன் பண்ணணும்னு தெரியல. ஷூரிட்டி வந்து நான் தான் சொன்னேன். நான் வந்து அந்த ஃபார்ம்ஸோட மட்டும் சொன்னேன். அந்த ஷூரிட்டிங்கிறது மோர் தென் 50,000க்கு மேல அந்த கிளைமெண்ட் அமௌண்ட் கிடைக்குது, கிளைம் அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே ஷூரிட்டிங்கிறது கண்டிப்பா கேட்பாங்க. ஷூரிட்டி ஃபார்ம்ங்கிறதே அதுக்கு தான் தனியாக சொன்னேன். 3807ங்கிறது ஷூரிட்டி ஃபார்ம். அதுக்கு வந்து வெரிஃபிகேஷனும் உண்டு. இது வந்து முழுக்க ஒரு தேர்ட் பார்ட்டி கொடுக்கலாம். அமௌண்ட் அதிகமாக போகும்போது தேர்ட் பார்ட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து 99% இல்லை. அதனால ரிலேட்டிவா இருந்தாலும் கொடுக்கலாம். ஆனா அவர் எந்த விதத்துல ரிலேட்டிவ் அப்படிங்கிறதுல அந்த ஃபார்ம்லயே தெளிவா எழுதி கொடுக்குறோம். அந்த கிளைம் ஃபார்ம் 3807 அந்த ஷூரிட்டி ஃபார்ம்லயே இறந்தவருக்கு உறவினரா, எந்த வகையில உறவினர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வேர்டிங்ஸ் இருக்கும். அதுலயே நான் வந்து ரிலேட்டிவ் தான், இந்த விதத்துல எனக்கு ரிலேட்டிவ்னு நீங்க தெளிவா சொல்லிட்டீங்கன்னா கொஸ்டின் வராது. மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் தேர்ட் பார்ட்டிட்ட வாங்குறது நல்லது. தேர்ட் பார்ட்டி கொடுக்கல அப்படின்னா நீங்க பிளட் ரிலேட்டிவிட்டி கூட வாங்கலாம். ஆனா அந்த மென்ஷன் பண்ற இடத்துல நீங்க கிளியரா மென்ஷன் பண்ணிடணும். அங்க வந்து பிளட் ரிலேஷன் நோ அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த ஷூரிட்டி அப்படிங்கிறதே செல்லாது, அவாய்ட் ஆகிடும். திரும்ப வேற ஃபார்ம் கொடுத்துதான் நாங்க கேட்போம், வேற யார்ட்டையும் ஷூரிட்டி வாங்கி கொடுங்கன்னு கேட்போம். அப்படிங்களா சார்? இன்னொரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க. இன்னொரு கேஸ் வந்து என்னன்னா, பாட்டி இறந்துட்டாங்க. இறந்தது வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேற யாரோ சொன்னாங்கன்ட்டு பணம் கட்டிட்டாங்க சார். பணம் கட்டிட்டு கிளைம் வந்து லாஸ்ட் மந்த் வந்து மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. எனக்கு வந்து லிஸ்ட் கொடுத்தாங்க. நான் எடுத்து போய் பார்க்கும்போது பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எப்படி அவங்க பணம் கட்டி இது பண்ணாங்க, மெச்சூரிட்டியும் ஆயிடுச்சு. இது எப்படி சார் இது பண்றது? இந்த கேஸ் கட்டினது அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு கட்டினாதான் தப்பு. இல்லைன்னா நீங்க லாஸ்டா ப்ரீமியம் பே பண்ண அந்த ரெசிப்டோட கொடுக்கணும். அது என்னன்னா அது கேஸ் ஸ்டடி ஃபுல்லா படிச்சாதான் தெரியும்.
பணம் கட்டினால அது ஒரு தப்பு அப்படிங்கறதுக்கோசரம் கிளைம் ரிஜெக்ஷன்லாம் ஆகாது. அது கேஸ் ஸ்டடியை தெளிவா பார்த்துட்டு அந்த கேஸ்ல எப்படி இன்வால்வ் ஆகுதுங்கிறத பார்க்கணும். ஸோ அதனால நீங்க பணம் கட்டினாங்க அதனால நான் வந்து கிளைம் ஃபார்ம் வாங்கி தரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம். நீங்க இந்த கடைசியா கட்டின ப்ரீமியம் ரெசிப்டோட நீங்க ஒரு லெட்டரையும் அடிஷனலா ஆட் பண்ணிருக்கணும். இது எதனால நீங்க இறந்ததுக்கு அப்புறமும் அந்த ப்ரீமியம் பே பண்ணீங்கிறதுக்கு தெளிவான டீடைல் இன்ஃபர்மேஷனோட ஒரு லெட்டரையும் ஏஜென்ட் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார். அதுவே வேற காரணமா எழுத ஏஜென்ட் சொல்லுங்க. என்னங்க சார்? இந்த ஏஜென்ட் பேரை போட்டு எழுதி தர சொல்லுங்க. ஏஜென்ட் தான் தெரியும். நீங்க டீடைலா சாரோட நம்பர் தரேன், நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்க கேஸ் என்னன்னு அவருக்கு டீடைலா சொன்னீங்கன்னா he will be able to explain. இந்த கேஸுக்கு ஏன்னா ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி டீல் பண்ண வேண்டி இருக்கும். நீங்க சாருக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லாட்டா நான் கேட்டு சொல்றேன். உங்க கொயரி என்கிட்ட சொல்லுங்க. நெக்ஸ்ட் சார் காந்திலால் சார். சார் சார் இந்த சூசைட் கேஸ்ல சொன்னீங்க இல்லையா, ஒரு தடவை ஃபைன் போட்டு கட்டியிருக்க கூடாது. அது வந்து அந்த லாஸ்ட் 1 இயர்லயா இல்ல எப்போதுமேவா? லாஸ்ட் 1 இயர் From the date of death, prior to the date of death. 1 year. Correct? Prior to the date of death. சூசைடுங்கிறது நமக்கு காசு ஆஃப் டெத்தா இருக்கும். பட் சூசைடு கிளாஸ்ங்கிறது வித்தின் 1 இயர் தான். வித்தின் 1 இயர் ஃபுல்லாவே நம்ம செக் பண்ணிருக்கோம். கல்யாணிக்கா ரொம்ப ரொம்ப தெளிவா ரொம்ப அருமையா எடுத்தீங்க சார். இன்னும் நிறைய டைம் இருந்தா இன்னும் ஒரு செஷன்ல நீங்க நிறைய எடுக்கணும் சார். எடுத்துருவோம் சார். நெக்ஸ்ட் ராஜு சார் சொல்லுங்க சார். சார் வணக்கம். ராஜு சார் வணக்கம் சார். பேசுறீங்களா? ராஜு சார் பேசிட்டாரு. நீங்க சார் வணக்கம். கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 1 ஹவருக்கு மேல நான் ஸ்டாப்பா ஒரு செகண்ட் கூட நிறுத்தாம எல்லாமே டீடைலா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு ஒரு டவுட், சம்மசூட் பேஸ் பண்ணி சொன்னீங்க, அது என்ன லெவல் சார்? பிரான்ச்சுக்கு இவ்வளவு சம்மசூட் அந்த மாதிரி எதுவும் இருக்காங்க சார்? அதாவது நான் இயர்லி பொறுத்த வரைக்கும் செட்டில்மெண்ட் வந்து 10 lakhs வரைக்கும் வித்தின் பிரான்ச் லிமிட்டே பண்ணிக்கலாம் மேடம். 10 lakhsக்கு மேல போகும்போது டிஓ ஃபார்வர்ட் பண்ணும். அதை ஃபினான்ஷியல் பவர்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த கான்செப்ட் தேவையில்லை. நமக்கு என்ன, நம்ம ஃபார்ம் வாங்கி கொடுக்க போறோம். பிரான்ச்ல கம்ப்ளீட் டெசிஷன் ஆனா என்ன, டெசிஷன் டிஓல ஆனா என்ன, அந்த இது நமக்கு தேவையில்லை. ஆனா டிலே ஆகுங்கிறத ஒரு காரணமா இருக்கும். அதனால உங்களுக்கு நான் தகவல் சொன்னேன். வித்தின் டிஓனா 10 lakhs, அதுக்கு மேலனா டிவிஷனல் ஆஃபீஸ் தான். ஓகே சார். அப்புறம் ஆக்சிடென்ட் கேஸ்ல சொன்னீங்க, அந்த நம்ம எல்லாமே போலீஸ் இன்கொஸ்ட் ரிப்போர்ட் வர்றதுக்கு வந்து லேட் ஆகுது. அப்போ பேசிக் சம்மர்சூடு ஃபர்ஸ்ட் அலாட் பண்ணிடுவாங்களா சார், இல்ல டோட்டலா தான்? இல்லம்மா, அதாவது பேசிக் எதை வச்சு செட்டில் பண்ணுவாங்கன்னா எஃப்ஐஆர், பிஐஆர், போஸ்ட்மார்ட்டம், கெமிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட், இது 4 வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபைனல் ரிப்போர்ட்டுக்காக மட்டும்தான் வெயிட்டிங்ல வச்சிருப்பாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன், 90 நாளுக்குள்ள நீங்க தகவல் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 1 மாசம் 2 மாசம் அப்படின்னு டைம் எடுத்துக்கலாம். இந்த கேஸ் உங்களுக்கு போலீஸ் இன்கொஸ்ட் ரிப்போர்ட்லாம் வர்றதுக்கு டைம் ஆகும். அதனாலதான் நீங்க டெத் இன்டிமேஷனை டிலே பண்ணாதீங்கன்னு சொல்றேன். இல்ல சார், டெத் இன்டிமேஷன் கொடுத்துறோம், எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்துறோம். போலீஸ் இன்கொஸ்ட் கிளைம் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுப்பீங்க இல்லையா, கெமிக்கல் அனாலிசிஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்போது அதுதான் சொல்றேன். இன்டிமேஷன் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்க அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் பேசிக்கே செட்டில் ஆகும். ஏபிக்கு அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டும் கெமிக்கல் அனாலிசிஸும் தான். இந்த 2 ரிப்போர்ட் மட்டும் ஏபிக்கு, அது 2 வந்ததுக்கு அப்புறம் தான் செட்டில் ஆகும். நீங்க எஃப்ஐஆர், பிஐஆர், போஸ்ட்மார்ட்டம் இது 3மே உங்களுக்கு ஆக்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே கொடுத்துடணும். கிளைம் ஃபார்ம் கொடுக்கும்போதே அதையும் சேர்த்து தான் கொடுக்கணும். ஓகே சார். அப்புறம் இன்னொரு டவுட், 4th இயர் 5th இயர் கிளைம் வந்து ஆபீசர்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு இருக்கு. அது வந்து இயர்லியா பண்ணுவாங்களா சார், நான் இயர்லியா பண்ணுவாங்க? அது நான் இயர்லி தான். 3 வருஷம் முடிஞ்சதுனாவே நான் இயர்லி தான். ஓகே ஓகே. இயர்லி கிளைமா அதை டெசிஷன் ஆக மாட்டேன். உங்களுக்கு ஃபார்ம் கொடுக்கறதே உங்களுக்கு நான் இயர்லி ஃபார்ம் தான் கொடுப்பாங்க. என்னன்னா 5 வருஷத்துக்குள்ள கிளைம் வர கேஸ் வந்து செக் பண்ணணுங்கிறதுக்கோசரம் தான் ஒரு கான்செப்டா வச்சிருக்காங்க. அது 3 வருஷம் வரைக்கும்னா டீடைல்டு இன்வெஸ்டிகேஷனா இருக்கும். 4th 5th இயரா இருந்தா சிம்பிளிஃபைடு இன்வெஸ்டிகேஷனா இருக்கும். அப்ரிஜ்டு இல்லையா? அப்ரிஜ்டா இருக்கும். ஒரு ஓகே பக்கத்துல சார். அப்புறம் இந்த கிளைமெண்ட்டுக்கு 301 கேக்குறாங்க, அது என்ன கான்செப்ட் சார்? கிளைமெண்ட்டுக்கு யாருமா 301 கேட்டாரு? ஆமா, எங்க பிரான்ச்ல கம்பல்சரி 301 சார். நீங்க பாலிசி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எத்தனை பேர் நாமினிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்குறீங்க? அதே கையெழுத்து தான் இருக்கான்னு நாங்க எங்க செக் பண்றது? வாய்ப்பே இல்லை. அது கம்பல்சரி கிடையாது. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ராஜு சார் சார் வணக்கம். எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்க சுரேசன் சார் சொல்லுங்க. சார் வணக்கம். கிளாஸ் வந்து ரொம்ப அருமையா இருந்தது.
இந்த கிளாஸ் வந்து டைம் காணாது. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ ஒரு மேடம் கேட்டாங்கல்ல, செக்யூரிட்டி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, செக்யூரிட்டி ஏஜென்ட்டே போடலாம். நான் போட்டிருக்கேன், 10 lakhs வரைக்கும் போட்டிருக்கேன். ஒரு பார்ட்டிக்கு வந்து டைட்டில் ஓப்பன் பண்ணாங்க, அவங்களுக்கு செக்யூரிட்டி வந்து நான் 2 நீங்க 3 போடலாம் பேருக்கு சார். எங்க பிரான்ச்சில் போட்டிருக்கேன். நான் ஏஜென்ட்டே போடக்கூடாதுன்னு போடலாம். ஏன்னா சொல்லலையே. சரண் பிரபு நம்ம ஏஜென்ட்டே போடுறதுக்கு ரைட் சொல்லிட்டு பிஏ வந்து ஏஜென்ட் யாரும் அக்செப்ட் போடுறது பண்ணுவாரு. இல்லைங்கிறனால தான் சொல்லுவோம். ஆமா, ஏஜென்ட்டே போடலாம், ஏஜென்ட்டே போடலாம். நான் 10 lakhs வரைக்கும் வாங்கி இன்வெஸ்டிகேஷன் கொடுத்துருக்கேன். ஒரு ஈஸி. பார்ட்டிக்கு 7 lakhs வாங்கி கொடுத்துருக்கேன் சார், ஓகே. வாங்கி கொடுத்துருக்கேன். செக்யூரிட்டி வந்து ஏஜென்ட் போட்டாலே உடனே ரிவ்யூ பண்றாங்க. அப்புறம் கேட்டாங்களா ஆக்சிடென்ட் டெத்துக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சமோஷன் என்ன இருக்கோ அதை வந்து லெட்டர் கொடுத்த உடனே இமீடியட்டா வந்து என்ன பண்றாங்க, 1 weekல எங்க பிரான்ச்சில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஏபி தனியாக போட்டிருக்காங்க. திருவண்ணாமலையில் வந்து ஈஸியாக பண்ணிட்டு இருக்காங்க சார். தேங்க்யூ சார். நான் என்ன கான்செப்ட் சொல்ல வரேன்னா, அந்த ஏபி பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டும் கெமிக்கல் அனலைசிஸ் அல்லது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுங்கிறத நீங்க சப்மிட் பண்ணினாதான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். அது கொடுத்தாதான் ஏபி கிளைம் அப்படிங்கிறது செட்டில் ஆகும். வாட் இஸ் சேஸ் So, அதை பேசிக் நம்ம சம் அஷ்யூர்ட் கொடுக்கணுங்கிறத ரிலீஸ் மட்டும் நம்ம பண்ணிடுவாங்க. knowledge ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். பேசிக் சம் அஷ்யூர்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆமா. ஆஃப்டர் ரிசீவிங் தி அதர் ரிப்போர்ட்ஸ் தே வில் ரிலீஸ் தி ஏபி சம் அஷ்யூர்ட் அப்படிங்கிறாரு சுரேஷன். வேற ஒன்றும் இல்லை. நானும் அந்த மாதிரி 2 3 கேஸ் பண்ணியிருக்கேன். ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். ராஜு சார் சொல்லுங்க. ராஜு சாரோட முடிச்சுக்கலாம், அப்புறம் ஓட்டா தேங்க்ஸ். குயிக்கா சொல்லுங்க சார். ராஜு சார், சார் யூ வில் ஹேவ் டு அன்மியூட், தென் ஒன்லி யூ வில் பி ஏபிள் டு ஸ்பீக். சார் 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 ஏற்கனவே வந்தேன் சார், வீடியோல சரியா? வரல. வீடியோல வரல, அதனால தான் நான் உங்களுக்கு கொடுக்கல பெர்மிஷன். இப்போ சொல்லுங்க ப்ளீஸ். 2018 டெத் ஆனவருக்கு போன மாசம் தான் கொடுத்தேன் டெத் கிளைமு. கிடைக்குமா சார்? அது டைம் பார்டு கிளைமே சார். ஆனா அவங்க இன்னும் இப்பதான் கிடைச்சதுன்னாங்க. சரி, அதனால எடுத்து போய் கொடுத்துருக்கேன். டிவிஷனல் எந்த ஆஃபீஸ் கேஸுமே வந்து கிளாரிட்டியா இருக்கு, எந்த டவுட்டுமே இல்ல, டவுட்ஃபுல் கேஸ் இல்லைன்னா செட்டில் ஆயிடும் சார். டவுட்ஃபுல் கேஸ் மட்டும்தான் சார் செட்டில் ஆகும். அது வந்து ஏன்னா டிஓ நான் டிசிஷன் தான். அது வந்து இன்வெஸ்டிகேஷன் போட்டு அலாட் பண்றதா இருந்தாலும் அந்த டிஓ லிமிட் 3 வருஷத்துக்கு மேல போச்சுன்னாவே டைம் பார்டு கிளைம். அந்த ஃபார்ம்லாம் வாங்கி அனுப்புவாங்க. ஒரு சிலர் 90 நாளைக்கு மேல நம்ம டெத் இன்டிமேஷன் இருந்துச்சுனாவே கிளைம் ஃபார்மே ஒரு சில பிரான்ச்ல கொடுக்கறது இல்லை. டிஓல பர்மிஷன் வாங்கி கொடுக்கலான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கிளைம் ஃபார்மே இஷ்யூ பண்றாங்க. என்னன்னா கிளைம் ஃபார்ம்லாம் கொடுத்துட்டோம், எதனால எங்களுக்கு இன்னும் பணம் வரல அப்படின்ற அந்த டிஸ்பியூட் வரக்கூடாதுங்கிறதுனால தான் கிளைம் ஃபார்மே கொடுக்கறது. ஆனா இவங்க அன்னைக்கு நீங்க என்ன அப்படின்னா டிஓ டெசிஷன் உங்க வந்து கொடுக்கலாம்னு சொன்னி வந்ததுக்கு அப்புறம் தான் கிளைம் ஃபார்மே கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு 3 மாசம் ஆகுமா சார்? டைம் எல்லாம் சொல்ல முடியாது சார். டிபெண்டிங் ஆன் த கேஸ் சார், அவ்வளவுதான் சார். ஏன்னா கேஸ் டு கேஸ் இட் இஸ் நாட் லைக் பாலிசி கம்ப்ளீஷன், கிரீன் சேனல் கம்ப்ளீஷன் கிடையாது இது. ஏன்னா காம்ப்ளிகேட்டட் கேசஸ், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நவ் இட்ஸ் அ டைம் ஃபார் ஓட் ஆஃப் தேங்க்ஸ். ஐ ரெக்வெஸ்ட் கேட்டிருந்தாரு சார், ஹேண்ட் ரைஸ் பண்றாரு. யாரு சார்? காளிமுத்து தாராபுரம் கேட்டிருந்தாரு. காளிமுத்து இருக்கீங்களா சார் லைன்ல? காளிமுத்து சார், ஓகே, அன்மியூட் பண்ணிக்க காளிமுத்து. இருக்காரா லைன்ல? சார் சொல்லுங்க சார், குயிக்கா 1 minute. ஏன்னா நமக்கு 9:15 we have to close. காளிமுத்து சார், ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே சார், அதாவது வந்து நான் இப்ப 2 டவுட் இருந்துச்சு. அது சுரேஷன் சாரும் மேடம் கேட்டதுனால கிளியர் ஆயிடுச்சு சார். சூப்பர். அதனாலதான் Thank you so much. You have saved our time. Now I request our Mr. Anguraj, our COT member, to render a vote of thanks for a minute. Thank you. சார், அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிளாஸ் எடுத்த சார் வந்து ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காரு. உண்மையாலுமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கணும் நம்ம முகவர்கள் சார்பா. ஏன்னா அந்த டெத்து கிளைம்ல தான் ஏஜென்ட்டுக்கு வந்து பயப்படுறது அதிகமா சந்தேகம் வர்றது. ஆபீஸ்ல ஒரு சில நேரங்கள்ல ஸ்டாஃப்களுக்கும் ஏஜென்ட்டுகளுக்கும் சின்ன சங்கடங்கள் வர்றது இந்த இடத்துலதான் வரும். நீங்க சொன்ன மாதிரி ஃபார்ம் லேட்டா கொடுக்குறாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்கன்னு. டெத் கிளைம் வந்துட்டாலே நிறைய ஏஜென்ட் பயப்படுவாங்க. இது எப்படி கம்ப்ளீஷன் பண்றது, எழுதுறது, அவரை பார்க்க இவரை பார்க்க. சாரு அப்படியே ஒரே ஃப்ளோல ரொம்ப அழகா ஒரு நீரோடை மாதிரி ஒரு அழகா அருமையா விளக்கம் கொடுத்துட்டீங்க. அதுல இந்த ஃபார்ம் நம்பர்ஸ் எல்லாம் ஜம்முன்னு தெளிவா சொல்லிட்டாரு. எங்க பிரான்ச்ல நிறைய டைட்டில் ஓப்பன் வருங்க. ஆனா இந்த சார் சொன்ன வரைக்கும் எனக்கு நிறைய கிளாரிபிகேஷன்ஸ் ஆயிடுச்சு. நானே நிறைய ஏஜென்ட்ஸ் இந்த டவுட்ஸ் சொல்லிடுவேன். ரொம்ப அருமையான கிளாஸ் சார். இன்னொரு டைம் வந்து நீங்க இன்னும் விளக்கமா இன்னொரு 1 hour 2 hours எங்களுக்கு இன்னும் நிறைய கிளாஸஸ் எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கணும்னு இந்த பழனியாண்டவன் வேண்டி நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். லீ குரூப் சார்பாக
அனைவரின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். We look forward to your one more session with a detailed session. If required offline, I will invite you. Thank you so much. முடிச்சுக்கலாம். It will be uploaded in 1 hour's time in YouTube. Thank you so much.